வார்த்தையில பலப்பட ஆவியானவர் தம்முடைய வல்லமை கட்டவிழ்த்து விடுவார். எந்த சபை வார்த்தையில பலப்பட்டிருக்கிறதோ ஆட்டோமேட்டிக் ஒரு மல்டிப்ளிகேஷன் வரும். வார்த்தை தான் ஆதியிலே, வார்த்தையினால தேவன் சகலத்தை உருவாக்கினார். வார்த்தை இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. அப்படி பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உண்மையாக நல்லா ஐயா இருக்கிற வரைக்கும் ஒரு ஆஃபரிங் கொடுப்போம். எங்கள் அனுபவத்தை சொல்கிறேன், அது ஒரு இருக்கும். ஐயாவுக்கு தனியாக இந்த அம்மா காணி கொடுப்பாங்க, நான் டைட்டு கொடுப்பேன். அதுக்கப்புறம் சின்ன கவரில் வில்லேஜ் மினிஸ்டர் போட்டு கொடுப்பேன். வில்லேஜ் மினிஸ்டர்னு இதிலேருந்து அதை எடுக்க மாட்டேன், அதில் எடுக்க மாட்டேன். தசமபாகம் தனி எனக்கு அர்த்தம் கொடுக்குறது வில்லேஜ் மினிஸ்டர் கவரில் போட்டு கொடுப்பேன். அதனுடைய விளைவு என்னென்னா, எந்த வில்லேஜ் மினிஸ்டர்லாம் கொடுத்தனோ அங்கே போகாத கிராமமே கிடையாது. கத்த ஆசீர்வாதம் கட்டளையிட்டார். நீங்கள் என்ன பண்ணுங்க, வாரமோ மாதமோ வரும்பொழுதெல்லாம் வில்லேஜ் மினிஸ்ட்ரி கிராம ஊழியத்திற்குன்னு சொல்லி ஒரு 50 100 என்ன முடியுமோ நான் தனியாக வச்சுருக்கேன். தனியாக எழுதி கவலை போட்டிருங்க. ஏன்னு கேட்டால் உங்கள் விளைச்சலுக்குள்ள தான் சேரும். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது இந்த ஊழியம் பெருக்கும். கர்த்தர் உதாரணமாக இங்கே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ நம்ம வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம். வார்த்தை கேட்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? உள்ளான மனுஷன்ல பலப்பட்டால் வழிய வார்த்தை கிரியை செய்யாது. அப்போ 2 மனுஷன் இருக்கிறான், மேலான மனுஷன், உள்ளான மனுஷன். அப்போ மேலான மனுஷனுக்கு சரீர பிரகாரம் ஆகாரத்தை கொடுத்து, மருந்து மாத்திரை கொடுத்து, விட்டமின் கொடுத்து, எல்லாம் கொடுத்து ஒரு வழியாக்கி சும்மா அப்படியே மற்ற பார்வையில் குறை சொல்லாதபடி வச்சிருக்கு. மேலான மனுஷனுக்கு வெளியில் எல்லாம் கொடுத்து மற்றவங்க குறை சொல்லாத, ட்ரெஸ்ஸு போட்டால் சிக்கல் இருக்கணும், ட்ரெஸ்ஸு போட்டால் சோறு அப்படி நிற்கணும், அப்படி நடந்தால் அப்படி இருக்கணும், எந்த ட்ரெஸ்ஸு போட்டாலும் அந்த ஸ்ட்ரெச்சர் கரெக்டாக தெரியணும். அதிகமாக பார்த்தீங்கன்னா 365 நாளில் ஏறக்குறைய 1/3 அப்படியே போயிடுது. மேலான மனுஷனை பலப்படுத்தி ஸ்ட்ராங்காக இருக்கு. ஆனால் உள்ளான மனுஷன் ரொம்ப வீக்காக இருக்கும். மேலான மனுஷனுக்கு என்ன 3 சென்ஸ் இருக்கும், அதே உள்ளே இருக்கும். உணர்ச்சி, இது உங்களுக்கு கிள்ளி பார்க்க உணர்ச்சி இருக்கா இல்லையா? இருக்கு. அடுத்து விருப்பம். மதியம் போயிட்டு சிக்கன் வாங்கி வச்சுட்டு இந்த பாஸ்ட் வேறு சொல்லிட்டாரு, எப்போனா பேசுது, அதை இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு பிளான் பண்ணிட்டோம். 2வது விருப்பம் இருந்தா இல்லையா? அடுத்து 3வது அறிவு. அறிவு இருக்குது, இதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு அறிவு இருக்குது. அதே தான் உள்ளான மனுஷனுக்கு இருக்குது. இது நான் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கி சொல்கிறேன். உள்ளான மனுஷன் வெளியான மனுஷன் தான் ஐஸ்வர்யவான். பூமியில் இருக்கும்போது எப்படி வாழ்ந்தாரு? நல்லா சம்பூர்ணமாக வாழ்ந்தார். மரித்த பிற்பாடு என்ன பண்ணாங்க? சரீரத்தை கொண்டு போய் மண்ணை பசிட்டாங்க. அப்போ மேலான மனுஷன் க்ளோஸ். அப்போ என்னாச்சு? வெளியில உலக பிரகாரம் இருக்கும்போது ஏன் சொல்றேன்னா, வசனத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் உங்களுக்கு தெரியுமோ தெரியாத பாசத்தை பற்றி பேசியிருப்பார். ஆவி, ஆத்மா, சரீரம். அவருடைய டெஃபினிஷன் தான் உள்ள என்ன பார்க்குது. அப்போ இந்த கேட்குற பேசுகிற எனக்கும் என் மனைவிக்கும் உங்களுக்கு தான் இது ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னைக்கு இந்த சென்ஸ் வந்துச்சுனாவே கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய பெரிய காரியம் செய்வார். எங்கே போனாலும் மேலான மனுஷன் பலப்படுத்த விட உள்ளான மனுஷன் அவனோட ரெட்டிப்பான பலத்தோடு கூட இருக்கணும். அப்போ அவன் மரித்த பிற்பாடு பாதாளத்துக்கு போயிட்டான். பாதாளத்துக்கு போன உடனே அவன் என்ன சொல்றான்? லூக்கா 16:24 வாசிங்க. 16:24. போறோம். நம்ம எல்லாம் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகணும். கர்த்தருடைய வருகையோ நம்ம ஜீவனோ முன்ன பின்ன எது நடக்குதோ இந்த மாதிரி சூழ்நிலை நமக்கு வரக்கூடாது. வேதனைப்படுகிறேனே எப்படி சொல்றான்? வேதனைப்படுகிறேன் என்று கூப்பிட்டான். அப்போ உள்ளான மனுஷன் உணர்ச்சிருக்கா இல்லையா? உள்ளான மனுஷன் எங்க போயிட்டான்? இப்போ எங்க சத்தமா சொல்லுங்க. நான் அங்க இருந்தா வந்திருக்கிறேன், சத்தமா சொல்லுங்க. உள்ளான மனுஷன் எங்க போயிட்டான்? இப்போ எங்க? சத்தமா சொல்லுங்க. சவுண்டு கேட்குது. சர்ச்சுக்குள்ள வர வரைக்கும் நீங்க பேசுறது அந்த 2 கிலோமீட்டர் கேட்கும். சர்ச்சுக்குள்ள வந்துட்டா இந்த பதுமையும் இந்த புறாவும் இந்த பூனையுன்ற மாதிரி இருக்கு. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கு. அக்கினி ஜுவாலையில் எங்க போயிட்டான் உள்ளான மனுஷன்? பாதாளத்துக்கு போயிட்டான்.
பாதாளத்துக்கு போயிட்டான். போன உடனே அவனுக்கு என்ன தெரியுது? உணர்ச்சி. ரெண்டாவது அதே வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசருவின் தன் விரலில் நுனியை தண்ணீரால் துளித்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் போறோம். ரெண்டாவது விருப்பம். ஒரு டிராப் தண்ணி கிடைச்சா நல்லா இருக்குமே. எப்படி? விருப்பம். பேசுற எனக்கும் கேட்கிற எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கும். நீ மேல என்னதான் சீன் போட்டாலும் சரி, உள்ள வந்து பிளாங்கா இருக்க கூடாது. உள்ளான மனுஷன் பலப்பட்டா உனக்கு முதல்ல என்ன இருக்கும்? உணர்ச்சி இருக்கும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறோம், இதை செய்யணும் செய்யக்கூடாது, அந்த ஃபீல் டச் ஆகிட்டு இருக்கு. அப்போ அந்த 27 வாசிங்க. அதுலயே தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனையில் இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு போறோம். உயிரோடு இருக்கும்போது லாசர் கூப்பிட்டான். எப்பா ஜெபம் கொடுத்து வாடா, ஜெபம் கொடுத்து வாடா, ஜெபம் பண்ற வாடா. லாசர் செத்து போய் அவர் பரதேசி போயிட்டார். அவருக்கு இந்த சென்ஸ் ஜாலியாக அனுபவிக்கிறார். பாதாளத்தில் போயிட்டு இவன் ஜெபம் கூட்டம் கூட்டுறான். ஜெப ரிக்வெஸ்ட் அங்கிருந்து வருது. அவன் மூன்றாவது என்ன வருது? அறிவு. எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்க இந்த இடத்துக்கு வரக்கூடாது. அப்போ உள்ளான மனுஷனுக்கு மூன்றாவது என்ன இருக்குது? அறிவு. ஏன் சொல்றேன்னா, கடைசி காலத்தில் இருக்கணும். நம்ம எங்க போனாலும் நமக்கு உணர்ச்சி உள்ளான மனுஷன் இருந்துட்டே இருக்கும். இன்னைக்கு வெளியே இருக்குது, உள்ள உணர்ச்சி இல்லாதனால தான் சர்ச்சுக்கு வரான், சாயந்தரமான பான் பழக்க போறான். சர்ச்சுக்கு வரான், சாயந்தரமான போயிட்டு குடிக்கிறான். சர்ச்சுக்கு வரான், சாயந்தரமான வீட்டில் டிவி இல்லை, எல்லாம் நெக்கா சீரியல் அடிக்கிறது. சர்ச்சுக்கு வரான், 3 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்யலாம். இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, மேல உணர்ச்சி விருப்பம் அறிவு இருக்குது, உள்ள ஒண்ணுமே கிடையாது. வசனம் உனக்கு கிரியை செய்யுமானா, உனக்கு எப்போது உள்ளான மனுஷன் இண்டிகேஷன் கொடுத்துட்டே இருப்பான். அப்பா பிதாவை என்ற புத்திர சுகாரத்தின் ஆவி உன்னை டச் பண்ணிட்டே இருக்கும். அப்படி பலப்பட்டுட்டே இருக்கு. அவன் பலப்பட உனக்கு 3 சென்ஸ் யூஸ் ஆகும். இந்த 3 சென்ஸ் இல்லாதனால தான் இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனங்க தடுமாறி இருக்கிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ரட்சித்த தேவனுக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். ரட்சிப்பு நடத்தின இந்த தேவ மனுஷனுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அன்னைக்கு சரியான நேரத்தில் வரலன்னா இந்த இடத்துல நான் நின்றுருக்க மாட்டேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னிலும் தேவன் மேன்மையை வச்சிருக்கிறார். அதை வந்தோட சொன்னேன், உங்ககிட்ட நின்று பேசுறதுக்கு நான் யோசிக்கணும். கர்த்தர் ஏதோ கொஞ்சம் திரும்பி கொடுத்தீங்க இடத்துல. உண்மையாக வேண்ட அபிஷேகம் விசேஷமானது. 2 வாரம் முன்னாடி நாங்கள் காரக்குடி போயிருக்கோம். அங்கே கர்த்தர் பலத்த கிரியை நடத்திட்டார். தேவன் உண்மையாகவே ஒரு விசேஷத்தை கிருபை எங்களை வச்சிருக்கிறார். எங்களை கொண்டு அநேக சபைகள் உருவாக்குறார், அநேக ஊழியக்காரர்கள் உருவாக்குறார். எவ்வளோ 1000 இடங்கள் போயிருக்கிறோம், எவ்வளோ சபைகள் உருவாக்கி. இன்னைக்கு பார்த்தா இந்த மாதிரி பசங்களாம் இப்போ ஏபிடி படிச்சுட்டு வருவாங்க, நான் போய் 1 இயர் அங்கே இருக்கும், நல்லா வளர்ந்துருவாங்க. இன்னைக்கு அது மல்டிப்ளை ஆயிடுச்சு. அது சொல்கிறேன், பாஸ்டர் ஏரியாவில் ஆரம்பிக்கிறேன், ஒருத்தரை போட்டு முன்னாடி நின்று அது வந்து உருவாக்குற பட்டையை மாற்றிக்குவோம். வாலிப பிள்ளை கத்தக்குள்ள வந்தால் பிரகாசிக்க அந்த இடத்தை பயன்படுத்துவோம். அநேக வாலிபர்கள் உருவாகணும், அநேக தேவனுக்கு வைராக்கியம் இருக்கிற ஜனங்கள் உருவாகணும். அப்ப நம்ம அபிஷேகம் எப்படியாப்பட்டது? உருவாக்குற அபிஷேகமா இருக்கணும். உணர்ச்சி, விருப்பம், அறிவு. இந்த 3ம் இப்ப நான் சொல்றது யோசிச்சு பாருங்களேன். இத 3 இல்லைன்னா நம்ம பலப்படவே முடியாது. இந்த 3 இல்லைன்னா பலப்படவே முடியாது. வார்த்தை, நம்ம முதல்ல என்ன புசிக்கு வந்திருக்கிறோம்? மன்னாவையும் தண்ணீரையும். மன்னா என்பது வசனம், தண்ணீர் என்பது ஆவியானது, ஜீவ நதி. மன்னாவும் தண்ணீர் என்ன ரொம்ப கஷ்டம். சாப்பாடும் தண்ணீர்னா ஒரு மனுஷன் குறைக்க மாட்டான். அதுபோல நீங்க எப்போதும் வசனத்தில் தேடி இருக்கணும். அடுத்து எப்போதுமே அந்நிய பாஷையில பேசிக்கொண்டே இருக்கணும். யாருன்னா ஒருத்தர் வீட்டில் உட்காந்து ஒரு 2 மணி நேரம் குறைஞ்சி 1 மணி நேரம் அந்நிய பாஷை பேசிருக்கீங்களா? அப்படி பேசி பாருங்க, உங்களை ஆண்டவர் சும்மா விட மாட்டார். சும்மா விட மாட்டார். முதல்ல 1/2 மணி நேரம் ஆரம்பி, 1 மணி நேரம் ஆரம்பி. ஒரு சாட்சி சொல்றேன். நாங்கள் பொஷாத்தில் வீட்டில் இருந்தோம். ஐயா திடீர்னு கூப்பிட்டாரு. அப்பதான் கஷ்டப்பட்டு வீட்டை காலி பண்ணி ஒரு இடத்துல உட்காந்து இருக்கிறோம். ஐயா திடீர் வீட்டை காலி பண்ணி வாங்கிட்டார். என் கூட இருந்து வந்துரு கொடுங்க வீடு கிடைக்கும், சாதாரண விஷயம் கிடையாது. ஐயாவுக்கு தெரியும். கஷ்டப்பட்டு வீடை தேடி 1500 வாடகை கொடுக்கறதுக்கு மூச்சு தண்ணி ஒரு 3 மாசம் 6 மாசம் இருந்திருக்கும். உடனே ஐயா ஃபோன் பண்ணார், எல்லாத்தையும் காலி பண்ணி கூட வந்துரு. பேருக்கு மாதிரி நான் வாயை திறக்க முடியுமா?
நீ கடவுள், நீ நினைச்சா எந்த இடம்லாம் போனால் நான் என்ன போடுறது அடுத்த வீட்டுக்கு போட்டார். எல்லாத்தையும் கால் பண்ணிட்டு போயிட்டோம். அந்த வீடை காலி பண்ணிட்டு போன அந்த தெருவே அழுது. முஸ்லீம் வந்து இந்துஸ் வந்து இயேசு போறார், இயேசு போறார், இயேசு போறார். யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க. அவர் சொன்ன கடினமான மனுஷன். அவர் இறங்கி வந்து நைட் ஷிஃப்ட் போற மனுஷன் போவே இல்லை. 2 நாள் லீவ் போட்டு அட்வான்ஸ் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. உன்னை யார் போக சொன்னது? மேல உத்தரவு வந்துச்சு, நான் கிளம்புறேன். மனுஷன் கீழே வந்து நின்று அழுகுறாரு. மனுஷன் அந்த குடும்பத்தில் என்ன நடந்தாலும் அழமாட்டான். அந்த ஆளுக்கு அந்த தெருவில் உம்மனா மூஞ்சில் பேரு. ஆனா இயேசு போறார், இயேசு ஓட அழுகுறாரு. முஸ்லீம் பசங்க எல்லாம் இயேசு போறார், இயேசு போறாரு. அந்த பசங்க சொல்லி கொடுக்க வீட்டுக்கு வந்தா போலோ இயேசு மசிக்கு ஜேன்னு சொல்லி கொடுப்பேன். அவனை சொல்லி சொல்லி பழகிட்டு டிண்டிகன் மசூதிக்கு போயிருக்காங்க ஒரு முறை. சரியா நம்ம அன்னைக்கு பக்ரீத் அன்னைக்கு அந்த மஸ்ஜித்ல பெண்களான நிற்கிறானுங்க. இவன் என்ன பண்ண, பைபிளை நான் கூட்டிட்டு போயிட்டு இருந்தா அந்த சின்ன குட்டி பசங்க ஒரு பைபிள் கேட்கும், எடுத்துன்னு போயிட்டு நான் பைபிளை எடுத்து வச்சிருவாங்க. இவனு அந்த குரோட பைபிள் நினைச்சு எல்லா கூட்டத்தை பார்த்த உடனே இவன் 2 வாண்டு இருந்துச்சு மூட்டு கட்டான். இயேசு மசிக்கு போல வச்சே இருக்கான். அப்படியே அப்பா வாங்கி போட்டுக்கிறாரு. எங்கடா பாரு, எங்கடா கத்துக்கிட்ட? இன்னொருத்த கேட்கறா, இயேசு மசிக்கு போல வச்சு 2 பேரும் வாங்கி போட்டா அந்த பச்சு சிரிக்கிறா. அவன் கரெக்டாக தான் சொல்றான். அப்படியா ஏன் சொல்ல வரேன்னா, நீ வாழ்க்கையில சுத்தி சுத்தி உணர்வு விருப்பம் அறிவு இருந்துச்சுன்னா உன்னை பார்க்க வரணும்னு அந்த அபிஷேகம் இறங்கும். உன்னை தொட வரணும்னு அந்த அபிஷேகம் இறங்கும். ஏன்னா உன்னை சுத்தி அக்கினி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் இடைப்படுது. அக்கினி ஸ்தம்பம் அபிஷேகத்தை, மேகஸ்தம்பம் வசனத்தை குறிக்கும். அதனால உன் முன்ன செல்ற தேவன் கூட இருக்கிறார். அப்போ ஏன் சொல்ல வரேன்னா, உடனே போயாச்சு ஐயா வீட்டுக்கு. நான் நினைச்சேன் கொஞ்ச நேரம் ஃப்ரீயா விடுவார். போய் கொஞ்ச நேரம் இல்லை, நான் எப்போனா காலி பொண்ணு, நீ அடுத்த வீட்டுக்கு ரெடியா இருங்க. கிஸ்மத் கா கேள் எங்க வாழ்க்கையில் எல்லாம் பாஸ்டர் விதியோட விளையாட்டுன்னு அவங்க ஹிந்தியில. உடனே அவர் டக்குன்னு வந்தாரு, காலி பண்ணி போயிட்டாரு. உடனே சொன்னார், நான் ஒரு 30,000 தரேன், என்ன வீட பார்த்துக்கோ. 30,000 கொடுத்துற வீடு கிடைக்குமா? அதுவும் நான் என் பக்கத்துலேயே இருக்கு. நான் எப்பெல்லாம் கூப்பிட்றேன் அப்படின்னா நீ வெளில போகணும். ஐயோ கொடுத்துட்டுங்க. 30,000 கொடுத்துட்டு 2,000 பெட்ரோல் கொடுத்தாரு. நான் சொன்னேன், ஆண்டவரே 30,000 இருக்கட்டும், இந்த 2,000 பெட்ரோல் காசு முடியறதுக்குள்ள வீடு கிடைக்கும். 2,000 பெட்ரோல் போட்டு 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 கடைசியில் 100 ரூபா வந்துச்சு. ஏமா இதுக்கு நேரம் நம்ம தேடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. கரெக்டாக வந்து 29 வெள்ளி காசு சான்ஸ் கொடுத்தது போல 1900 காலி ஆயிடுச்சு. இந்த 100 ரூபா வச்சு போனா கர்த்தர் அங்கே ஒரு வீட்டை கொடுத்தாருங்க. கரெக்டாக 2,000 காலி ஒரு வீடு கிடைச்சிது. 30,000 அப்படியே அட்வான்ஸ் கொடுத்தோம். ஏன் சொல்ல வரேன்னா, இது ஒரு ரகசியம் இருக்குது. ஊழியக்காரன் சொல்ல உடனே கேவலம் உடனே தூக்கி போட்டாங்க மொட்டை மாடியில். அதுதான் ஒதிக்கும், ஃபேனு கிடையாது, சோஃபா கிடையாது, ஆரம்ப ஊழியம். போய் உட்காந்து 3ஆவது மாடி. அப்போ எங்கள் பீரோ சொல்லிச்சு, ஏண்டாப்பா இதுக்கு என்ன சும்மா விட மாட்டியா? நேற்று கூட ஒரு வீட்டுக்கு வந்தாங்க. எங்கள் பீரோ பார்த்தா தெரியும் எத்தனை வீடு காலி பண்ணியிருக்கோம். பரவாயில்ல, பாஸ்டர் 18-19 போயிட்டாரு, நான் 9 அடி நிறுத்துறேன். அவன் ஒரு வீட்டு போய் பீரோ பார்த்தா சொல்லிடலாம் இது எத்தனை மாடி ஏறி இருந்து என்ன பாடுபட்டு இருக்குது. அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க. நானும் இந்த அம்மா ஜெபிக்கணும். ஏன் சொல்ல வரேன்னா, எங்க அபிஷேகமும் ஜெபமும் அந்நிய பாஷை இருக்குதோ ஆவியார் டைரக்டாக வருவாங்க. நான் இந்த அம்மா நீட்டு ஒரே ஒரு ரூம் தான் உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேங்க. சின்ன இதோட சின்ன கேப் தான், வர வாய்ப்பு கிடையாது. அந்நிய பாஷையில் பேசி நான் இந்த அம்மா சோதனை பண்ணி ஜெபம் பண்ணி ஆவியில் நடந்துருக்கோம். சர்க்குன்னு ஒரு புறா உள்ள வந்து எப்படி போச்சுன்னு தெரியலங்க. ஆவியான வாரம் அப்படின்னு 1 மணி நேரம் சோதனை பண்ணி இருக்கணும். அந்நிய பாஷை பேசி சர்க்குன்னு புறா வந்து போகுது. அவன் சொல்ற வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது, புறா வரது வாய்ப்பே கிடையாது, அது இந்த ஜனங்கள் வாய்ப்பு கிடையாது. ஆவியார் உள்ள வந்து போனாருங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் கையில எடுத்தா இருப்பாருங்க. எங்களை அதுல இருந்து இந்த ருசி விடுறதே கிடையாது. தூக்கம் வரலையா உடனே ஏதோ ஒன்று சொல்லு, அந்நிய பாஷை பேசு, 2 பாஷை பேசு. அது 2 4 ஆகும், 4 8 ஆகும், 8 10 ஆகும். வீட்டுக்குள்ள எல்லாம் மண்டை குளறுவார் ஆண்டவர். நீ பேச பார்த்து அவனை எதுவும் பேசுவான். அவர் டெவலப் ஆயிரும். அந்நிய ஏன் சொல்றீங்க? எங்க வீட்டெல்லாம் ரசிக்கப்பட்டு ஓஹோ நல்லா ஸ்பிரிச்சுவல் ஃபயரா இருக்கிறவங்க என்னுடைய அனுபவத்தை சொல்லிட்டு போனதான் கொஞ்சம் அப்படி பிக்கப் ஆகும். இவரு மனுஷன் நல்லா வேலை செஞ்சார். வச்சு கரெக்டா டான்ஸ் அனுப்பிட்டு இருந்துட்டு விட்டு போயிட்டாரு. சண்டிகருக்கு எங்க சொல்லுங்க சதீஷ்கர் எனக்குனாப்பா வண்டியில எடுத்துட்டு போய் இறங்கி விட்டு போயிட்டாரு. சரியான ஒரு மனுஷனுக்கு விட்டு போயிட்டாரு. அவரா நான் போறதுக்கு சாது வந்தார். நான் போனவன அப்படி மிரண்டுட்டாரு. என்ன படுத்தின பாடு கொஞ்சம் நிஜமா. இந்த மாதிரி நைட்ல ஜெபம் பண்ணுவாங்க, எந்திரிச்சு அந்நிய பாஷை பேசுவாங்க. எனக்கு கடுப்பா இருக்கும். என்னடா இதை ஒன்று ஜெபம் பண்ணணும் வந்தோமா இல்லையா? நேரம் பாசிட்டு போட பைபிள் எடுத்துக்கு பாஸ்டர் ஒரு பதில் சொல்லுங்க. எனக்கு பழைய ஏற்பாடு படிக்கணுமா புதிய ஏற்பாடு படிக்கணுமா? எதனா ஒன்றுக்கு பதில் சொல்லுங்க. அவருக்கு போல 2 படிக்கலாம் போன்ட்டார்.
என்னடா இது. சரி, அடுத்து ஒரு 3 நாள் பொறுத்து போனேன். சரி, அதை விட்டுருங்க, அதை நான் பார்த்துக்கிறேன். இன்னொரு காரியம் தெரியணும், என் மனைவி நைட்டில் ஜெபிக்கும் அந்நிய பாஷையாக பேசுறது. அவங்க என்ன வேணும் பேசுறாங்க புரியல. நம்ம உலகத்துலேருந்து வேற வேற பாஷை பேசிட்டு வந்துட்டோம். அந்த பாஷை வேற, இந்த பாஷை வேற. அப்படி அதை கேட்டுட்டு அப்படி ஜோம் பண்ணுவேன். நான் என்ன பண்ண, ஒரு பேப்பர் கொடுத்து நான் அந்நிய பாஷை எழுதி கொடுக்குறேன். சிரிக்கிறதுக்கு இல்லை, எவ்வளோ ஒரு தாகம் பாரு தெரியுது. வெக்கத்தை விட்டு மாறத்தை விட்டு யார் முன்னாடி நிற்கிறதுக்கு யோசிப்பேன். எனக்கு முன்னாடி 10 பேர் என்ன தான் நம்ம கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் கழட்டி போட்டாச்சு. நான் எழுதி கொடுக்குறேன். அவர் சிரிச்சினை கத்தர் ஒருத்தர் தருவார். ரொம்ப அன்னைக்கு கத்தர் நடத்தினாரு. எங்கள் வீட்டுக்கு சொந்தக்கார பசங்க வருவாங்க. நானும் மனைவி அன்னி பாசி ஜோம் பண்ணுவோம். இப்போ அந்த பொண்ணு கேமராவில் பெரிய லெவலில் இருக்கிறா, கடை வச்சு. அந்த பிள்ளை குழந்தை பிறந்த எங்கள் வீட்டுக்கு வந்தா. காலையில் ஜோம் பண்ண அந்நிய பாஷை பேசுகிற கத்த சொன்னார், அப்பா கரத்தை பிடினா. நான் இப்படி கை வச்சுருக்கு, கரத்தை பிடிச்சாங்க, பாயில் இறங்கிடுச்சு. என்னைக்கு கருத்தை சரியான சாட்சியை வச்சிருக்கிறார். உன்னால முடியாது, என்னால முடியாது, அவரால் முடியும். அதுக்கு ஒரே ஒரு பிரச்சனை, கீபோர்டு இருக்குது, ஒயர் இருக்குது, கனெக்ஷன் இருக்குது. ஆனால் கையை வச்சு அழுத்தினாதான் எல்லாம் இருந்தாலும். அதுபோல் ஆவியான ப்ரெஸ் பண்ணதான் வரும். எல்லாம் இருக்குது, வரல, ஏற்கனவே இன்ட்ரெஸ்ட் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு மனுஷனுக்கு முதல் சென்ஸ், உள்ளான மனுஷனுக்கு உணர்வு, விருப்பம், அறிவு இருக்கும். இது இருந்துட்டா உன்னை யாரும் தப்பு செய்யாத சொல்ல மாட்டான். உன்னை யாரும் பைட் படிக்காத பைட் படி சொல்ல மாட்டான். உன்னை யாரும் ஜெபின்னு சொல்ல மாட்டான். இந்த சென்ஸ், 3 சென்ஸ் இந்த லாசர் பரதேசி போயிட்டான். இந்த 3 சென்ஸ் இல்லாதவன் பாதாளத்தில் மாட்டிக்கிறான். ஒரு சின்ன இதோட நான் முடிச்சிடுறேன். அடுத்த வசனத்துக்குள்ள ஏன் கேட்டா, உள்ளான மனிதனில் வல்லமையாய் பலப்படும். அந்த வார்த்தை முக்கியம். உள்ளான மனிதனில் வல்லமையா பலப்படுறது தெரியுங்களா? உணர்வு, விருப்பம், அறிவு, இதுதாங்க வல்லமை. இந்த உள்ளான மனுஷன்ல இந்த வல்லமையை பலப்படுறதுக்கு தேவன் நம்மளை கொண்டு என்ன செய்யணுன்றது அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி கிடையாது. எத்தனை பேர் பார்த்துட்டேன். நான் ஊழியத்துக்கு வந்தது பார்த்து விசுவாசியா இருந்தவங்க எங்களை மாதிரி ஜிப்பா போட்டு, எங்களை மாதிரி பைபிள் தான் வாங்கினேன், எங்களை மாதிரி பேக்ல வாங்கினேன். ஐயா கிட்ட போயிட்டு நான் ஊழியத்துக்கு வரேன். ஐயா என்ன பண்ணுவாரு, வந்து தொலைன்ட்டாரு. நான் உனக்கு கூப்பிடல, நீயே வந்துட்டு போ. ஆனா இன்னைக்கு அந்த குடும்பமே வேற மாதிரி ட்ராக்ல போயிடுச்சு. கர்த்தர் உனக்கு வேதம் வாசிக்கிற கிருபை கொடுத்தாரா, அதோட நிறுத்துங்க. பாட சொல்லி கொடுத்தா பாடு. ஒரு வாரம் உனக்கு கொடுத்துட்டு ஒரு வாரம் கொடுத்தானா உன்னுடைய உணர்ச்சி மாறக்கூடாது, உன்னுடைய விருப்பம் மாறக்கூடாது, உன்னுடைய அறிவு மாறக்கூடாது. கர்த்தர் உனக்கு கொடுத்தா அது ஒரு கிருபை. இன்னைக்கு பாட வைக்கிற கிருபை. இன்னொருத்தர் கொடுக்குறாங்கன்னா அவனுக்கு கொடுக்க தேவன் கொடுக்குற சான்ஸ். அதுக்குன்னு சொல்ல பாஸ்டர் அவர் கூட்டம், பாஸ்டர் அவர் கூட்டம் இருக்கக்கூடாது. சிதறடிச்சு போயிடுவோம். கர்த்தருக்குன்னு ஒரு கூட்டம், அவ்வளவுதான். இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் அந்த கிராஜுவலா இருக்கிறோம். ஒரு சில சபையில பாருங்க, அம்மா கூட்டம், அப்பா கூட்டம், 2 கட்சியா மாறிடும். இங்க அம்மா கூட்டம் கிடையாது, அப்பா கூட்டம் கிடையாது. பெரியப்பா ஏசப்பா கூட்டம் தான். வேற எதுக்கு கூட்டமே கிடையாது. இங்க நீ அம்மா கூட்டம், அப்பா கூட்டம் இருந்தீங்கன்னா கர்த்தர் வரும்போது போய் சேர மாட்டார். நாங்களும் வந்து பாவிங்க தான். டெய்லி பாவியாக என்ற கிருபையை சொல்றோம். எனக்குள்ள என்ன உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்குள்ள என்ன தெரியுமா? நாங்களே டெய்லி கிளென்சிங் பண்றோம். அப்போ அப்பா கூட்டம், அம்மா கூட்டம் என்ன நீ ஃபாலோ பண்ணினா எனக்குள்ள இருக்குது, உனக்குள்ள வரும். நீ வந்து சொல்ல மாட்டேன். நான் டெய்லி அறிக்கைட்டு போயிடுவேன். ஆண்டவரே இன்னைக்கு வருகிறேன் தகுதி மட்டும் சொல்லிட்டு போயிடுவேன். தயவுசெய்து சொல்றேன், கர்த்தருக்குன்னு ஒரு கூட்டம், உத்தமமான ஜனத்தை ஆயத்தப்படுத்தி சுந்தரையா சொல்லிட்டு போனது, அதுதான் ரகசியம். அஜா உள்ளான மனுஷன்ல வல்லமை. எத்தனை பேருக்கு இது பிடிக்குதோ பிடிக்கலையோ பரவாயில்ல, இது ஏன் சபை, எப்போ வேணா வரும் போவேன். இது வந்து பெத்தானியா மாதிரி இருக்கு. அல்லேலூயா. குடிக்கலைன்னு சொல்றவங்க ஒரு அலையிலே சொல்லுங்க, இருக்கதான் செய்யும். குடிக்கிறதுன்னு சொல்றவங்க ஒரு அலையிலே சொல்லுங்க, தூங்குறவங்க ஒரு அலையிலே சொல்லுங்க. வாய்ப்பே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ட்ராக்ல போனோமா இப்படி இறங்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் சொல்லிட்டு எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்க. அது ஒரு கண்டிஷன் மாதிரி வச்சிரும். கர்த்தர் சித்தம் பண்ணணும். அல்லேலூயா. இப்போ உள்ளான மனுஷன் எப்படி வல்லமையாய் பலப்படணும். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கூட வசனத்துக்குள்ள போறேன் நான். வல்லமையாய் பலப்படணும். அப்போ வல்லமையாய் பலப்படணும்னா தன்னைத்தானே திடப்படுத்திக் கொள்ளணும். எப்படி?
தன்னைத்தானே திடப்படுத்திக் கொள்ளணும். ஆரம்பத்தில் விசுவாசியா வந்தீங்க, பாஸ்டர் ஜெபத்தை சார்ந்திருந்தீங்க, பாஸ்டர் ஜெபத்தை சார்ந்திருந்தீங்க, எல்லாம் சார்ந்திருந்தீங்க. நீங்க குழந்தையா இருக்கும் சார்ந்திருக்கலாம். வளர்ந்துட்டா உங்களுக்கு நீங்களே வளர்ந்தாங்க. வளர வளர நீங்க ஜெபத்துல வளரணும், ஜெபத்துல சார்ந்திருக்கணும். அப்படி பலப்பட 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 தான் கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற திட்டத்தை தீர்மானத்தையும் உங்கள் கண்கள் காணும்படி செய்வார். அல்லேலூயா. அப்போ வேதத்துல ஒரு மரம் ஒன்று இஸ்ரேல் வந்து எகிப்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு முள் மரம்னு சொல்லுவாங்க. அந்த முள் மரம் 12 அடி 30 அடி வளரும். அந்த முள் மரம் சுத்தி முள்ளாவே இருக்கும், சுத்தி முள்ளாவே இருக்கும். அது காத்துல எப்படி அசைஞ்சாலும் அது தன்னை தானே குத்தும். அந்த பாலைவனத்துல சித்தீம் என்னும் பாலைவனத்துல கொஞ்சம் தண்ணி தான் கிடைக்கும். அப்போ ஆண்டு சொல்ற உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் இருந்தபடியா என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? திறந்த வாசல் வச்சிருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தா போதும், கர்த்தர் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தின் வாசல்களை திறப்பார். அந்த கொஞ்சம் தண்ணீரை குடிச்சிட்டு அந்த முள் மரம் இருக்கும், அந்த காற்றில் முள் குத்த குத்த அது அப்படியே தன் சரீரத்தில் குத்த குத்த பார்த்தீங்கன்னா தண்ணி கிடையாது, இருக்கிற கொஞ்சம் தண்ணியும் பிசுனா வெளில வரும். அந்த பிசுனா வெளில வரும்போது பார்த்தீங்கன்னா மரம் இறுக ஆரம்பிக்கும், இறுக ஆரம்பிக்கும். அப்போ சொந்த முட்களை குத்த 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 என்ன நடக்கும்? இறுக ஆரம்பிக்கும். ஆவியில பலப்படணும், ஆவியில ஆவியில நம்ம வைராட்சி எழுதும். இன்றைக்கு முள்ளு வேற கிடையாது, சொந்த முள்ளு தான். ரெண்டு விதமான முள். ஒண்ணு நமக்குள்ளே தேவனின் பிரியமில்லாத சுபாவமாகிய முட்கள். இரண்டாவது நம்மை சுற்றி உறவினர், இணையர பந்துக்கள், வேலை செய்கிற ஸ்தலங்கள், நாம் இருக்கிற பகுதி, அந்த முள்ளோட சமாளிச்சிடலாம். ஆனா உள்ள நமக்குள்ளே ரட்சிக்கப்பட்டு 20-30 வருஷம் ஆகியும் நமக்குள்ளே தேவனுக்கு பிடிக்காத பாரம்பரியம், ஜாதி, சடங்கு, சம்பிரதாயம், 3 கிலோமீட்டர் தள்ளி ஒரு நடிப்பு, ஒரு போர்வை, ஒரு வேஷம், ஒரு துன்மார்க்கமான செயல், தேவனுக்கு பிடிக்காத ஒரு பார்வை, பிடிக்காத செயல், பிடிக்காத சுபாவம், பிடிக்காத சிந்தனை, இவை எல்லாமே முள்ளாய் நம்மை குத்த 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 அது வெளியேறும் பொழுது கர்த்தர் உன்னை இறுக செய்து விடுவார். அல்லேலூயா. சொந்த முள்ளு குத்து குத்தி 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 முள்ள அப்படியே நம்ம இறுகிடுமா, அந்த பிசு வெளில வர வர இறுகிடுமா. இறுக இறுக என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா டைட் ஆயிடும். அப்போ அந்த மரத்தை மறுபடியும் போய் கொஞ்ச நாட்கள் கொடுத்து பார்த்தா அந்த மரம் இறுக 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 என்ன நடந்ததுன்னா அந்த முள் ஏறக்குறைய 6 இன்ச்சு கிட்ட அந்த முள் இருக்கும். 6 இன்ச் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த முள். அந்த குத்த குத்த ஒரு ஸ்டேஜ் நல்லா இருந்த பிற்பாடு பார்த்தீங்கன்னா எந்தெந்த முள்ளெல்லாம் குத்துச்சோ அந்த முள்ளெல்லாம் உடைக்கப்பட்டுருமா. இருக்கிற மரத்தை குத்தும்போது உடைக்கப்பட்டுடும். ஏன் சொன்னா உள்ளான மனுஷனை பலப்பட 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 உனக்கு உள்ளே இருக்கிற முள்ளும் உடைக்கப்படும், வெளியிலே இருக்கிற முள்ளும் உடைக்கப்படும். அல்லேலூயா. ஏன் சொன்னா தன்னைத்தானே திடப்படுத்திக் கொள்ளுகிறது. அந்த பிசுனால் இறுகி தன்னைத்தானே திடப்படுத்திக் கொள்ளுகிறது. அதற்கு பெயர் தான் சித்தீம் என்று பெயர் வச்சாங்க. சித்தீம், அதுக்கு பெயர் என்ன மரம்? சித்தீம் மரம். அப்போ சித்தீம் என்று பாலைவனத்துல அந்த மரம் இருந்தபடினாலே சித்தீம் என்று பெயரிடப்பட்டது. அப்போ அந்த மரத்துடைய முள்ளு ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு கிட்ட இருக்கும். அந்த இயேசுடைய சிலுவை தலையில அந்த பின்னப்பட்ட அந்த முள்கிரீடம் வந்து எதை செஞ்சதுன்னா சித்தி முள். அது வேத ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அதுக்கு நிறைய டீடைல்ஸ் கொடுத்துருக்கிறாங்க. அந்த சித்தி அந்த முள் எடுத்து வச்சு அழுத்தும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு முள் குத்தி கண் வழியாக வந்து பிக்சர் நல்லா ரைஸ் பண்ணி பாருங்க. நீங்க 6 இன்ச்சு முள் வச்சு அடிக்கும் பொழுது இப்படியே வந்துருக்கு அந்த முள். அப்போ அந்த சித்தி மரம் எடுத்து முட்கள் நிறைந்த அனுபவம். இனி நல்லா புரிஞ்சுங்க. எனக்கு ஏன் நம்ம ஆசீர்வதிக்கப்படலை, ஏன் நம்ம வந்து கட்ட வைக்கப்படலை, ஏன் வந்து உபவாசத்துக்கு வரோம், ஜெபிக்கிறோம், 40 நாள் பிரேயர்ல கலந்துக்கிறோம். ஆனா வெளியில இருக்க முள்ளெல்லாம் குத்தி உடைக்கப்பட்டாச்சு. ஆனா உள்ளான மனுஷன்ல பலப்படலை. ஏன்னு சொன்னா உங்களுக்கே தெரியும், அது உங்ககிட்ட விட்டுறேன் என்ன சுபாவம். நான் ஒரு ஸ்டேஜில் ரொம்ப கடினமா இருந்தேன், யாரையும் மதிக்க மாட்டேன். ஆனா கர்த்தர் ஒரு சில பாடத்தை இந்த வழியை கற்றுக் கொடுத்ததுனால அவன் பங்கு அவன் தலைமையில போய் உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. நீ ஆச்சு கர்த்தராச்சு போ. என்கிட்ட என்னென்ன காத்துக்கொள்ளணும். எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அதுக்கப்புறம் கர்த்தர் செய்த காரியங்கள் மகா பயங்கரமா இருந்தது. நம்ம உள்ளான மனுஷன்ல தேவனை வேதனைப்படுத்தி குத்தி கிழிக்கிற முட்கள், நானா இருந்தாலும் சரி, ஐயாவா இருந்தாலும் சரி, எங்க அம்மாவா, அந்த அம்மாவா, யாரா இருந்தாலும் சரி,
வெளியரங்கமா இருக்குது. கர்த்தருடைய கண்களுக்கு எல்லாமே, கர்த்தருடைய கண்களுக்கு எல்லாமே வெளியரங்கமா இருக்கிறது. கர்த்தர் இந்த வார்த்தை வரும் பொழுது, இப்பொழுது வெளியே வரும் பொழுது குத்தப்பட்டு வந்த நீங்கள் போகும் பொழுது உங்களுக்குள்ளே பலப்படுத்தி, உங்களுக்குள்ளே ஒரு விசேஷித்த கிருபை பெற்றவர்களாய், தேவனுக்கு பிரியமான சித்திமாய் மாறி வெளியே போக வேண்டும். அந்த முள்ளு தலையில குத்தப்பட்டது. ஆண்டவர் சொன்னார், ஆதாம சபிக்கும் பொழுது முள்ளும் குறுக்கும் இருக்கும், முள்ளும் குறுக்கும் இருக்கும், சாபமா இருக்கும். ஆனா ஒருத்தர் செத்து போறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஜீவன் விட்டு தான் தலையை சாய்ப்பாங்க. எப்படி? ஒருத்தர் இறந்துட்டாங்க, என்ன பண்ணுவாங்க? ஒருத்தர் இறந்து டக்குனு இறந்துட்டாங்க, என்ன நடக்கும்? முதல்ல ஜீவன் போயிடும், ரெண்டாவது தலையை சாய்ப்பாங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 8 வாசிங்க, 30ஆம் வசனம். 19:30. சத்தமா வாசிங்க, எல்லாமே வாசிங்க. இருங்க, எல்லாம் கையில் எடுத்துருங்க. யோவான் 19:30. சத்தமா வாசிங்க. சொல்லுவோமே, முள்ளு வச்சுட்ட எழுத்தும்படி ஒருத்தர் மறிக்கணும்னா ஆவி விட்டுதான் தலையை சாய்ப்பான். எப்படி? ஆவி விட்டுதான் தலையை சாய்ப்பான். இங்க ரிவர்ஸ் நடக்குது. ஏன் தெரியுமா? நம்ம அப்பா விசேஷமானவர். நீ சாபத்தை வச்ச தலையை சாய்ச்சிட்டேன், அது பெயின். தலையை சாய்ச்சிட்டேன், விழுந்துச்சு. என் ஆவி, பிதாவே உன் கையில் என் ஆவியை கொடுக்கிறேன். இன்னைக்கு சொல்லுங்க, அந்த சாபம் இந்த சாபம் எந்த சாபம் ஒரு மண்ட சாபம் கிடையாது. எப்ப அந்த முள்ளு குத்தி சாட்சியை நிக்க வைக்கும் போதுதான் சாபம் விட்டு விலகி ஓடிடும். எப்படி சொல்றாரு பாருங்க, தலையை சாய்த்து ஆவி விட்டார். இப்ப நீ எங்க போனாலும் சரி, இன்னைக்கு கர்த்தர் பலப்படுத்தி இருக்கிறார். உனக்கு சாபம் சொன்ன சொல்லு, அப்பா எனக்காக தலையை சாய்த்து ஆவி விட்டார். அந்த முள் அப்படியே கீழே விழுந்துச்சு. அந்த முள் அப்படியே கீழே விழுந்துச்சு. இனி சாபம் கிடையாது. சாபத்தை தலைமையில சுமக்கிறேன், தோல்ல சுமக்கிறேன், ஆட்டுல சுமக்கிறேன், அந்த வாய்ப்பு வச்சு இடம் கிடையாது. நீயா இருந்தா அப்பா செஞ்சு முடிச்சிட்ட. இது படிக்கும் போது ஆச்சரியமா இருந்தது. இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறாரா அவரு? இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறாரா? பாருங்க, உலகத்தின்படி ஒரு நியதி அப்படி மாத்தி விடுறாரு. எப்படி சொல்றாரு? தலையை சாய்த்து ஆவி விட்டாரா? தலை எதுக்கு சாய்ச்சாரு? முள்ளு குறுக்கும் சாபம் வந்ததுக்கு. சாய்ச்ச உடனே முள்ளு கீழே முடிஞ்சு போச்சு. அப்போ பிதாவின் கையில் ஆவியை ஒப்பு கொடுக்கிறது. அவ கர்த்தரோட பரிசுத்தப்படுத்தி பூரணப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அன்பான தேவஜனமே, அந்த முள் எதுவா இருந்தாலும் சரி, அந்த சித்தியும் தன்னை திடப்படுத்தி கொண்டதான், தன்னை பலப்படுத்தி கொண்டதான். பலப்படுத்தின உடனே வேதத்துல 144 விருட்சங்கள் இருக்கிறது. அந்த விருட்சத்துல விசேஷமான விருட்சம் எதுன்னு கேட்டா சித்தியும் மரம். சித்தியும் மரம் தான் தேவன் அது விசேஷமான ஒரு இடத்துல வச்சிருந்தார். இன்றைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிற நீங்கள் யார் என்று சொன்னால் விசேஷமான சித்தியும் மரம். அல்லேலூயா. நீங்க விசேஷமான சித்தி மரம். என்னையோட உங்க பார்வை, உங்க சிந்தை, உங்க ஆக்டிவேஷன் விட்டு உங்க நடக்கை எல்லாத்தையும் மாத்திருங்க. ஏன் தெரியுமா? வனாந்தரத்துல யாரும் கண்டுகொள்ள முடியாத சித்தியும் பாலைவனத்தில் இருந்த அது தேவன் பார்த்தார். சுத்தி சுத்தி முட்கள் வெளியே குத்தி 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 உடைக்கப்பட்டாயிடுச்சு. அது உறுதி ஆயிடுச்சு. ஆகவே அதை எங்க கொண்டு வரணும்னு சொன்னா சரியான இடத்துக்கு கொண்டு வந்துட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்துல எல்லா மரத்துக்கும் அளவு கிடையாதுங்க. சாலமோன் தேவதாரு மரம், புன்னை மரம், பாய் மரம் எல்லாம் பண்ணாரு. ஆனா ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள எந்த மரத்தையும் அலோவ் பண்ணவே இல்லை. தேவன் ஆசரிப்பு கூடாரத்தில் அலோவ் பண்ண ஒரே மரம் சித்தியின் மரம் தான். அல்லேலூயா. அதுபோல கர்த்தர் உங்களை எங்கேயும் விட்டு கொடுக்காம சரியான இடத்துல வச்சு கர்த்தரை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. யாத்ராம் 25:1 நினைக்கிறேன், வாசிங்க. 25:1. இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கை வாங்குவீர்களாக. நீங்கள் அவனிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கையாவன பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இளநீலமும் ரத்தாம்பரமும் சோப்பு நூலும் வெள்ளிய பஞ்சு நூலும்
போறோம் போறோம் எல்லாம் சொல்லிட்டு இடையில ஒரு மரத்தை சொல்லுகிறார். என்னது? சிட்டிங் பார். அப்போ மோசே சொல்றார், ஆண்டவர் ஆசிரியர் கூடாரத்தை செய்யணும், அதை என்னென்ன பண்ணணும் எப்படின்றது மோசை கொண்டு சொல்றார். சொல்லிட்டு அந்த கற்பலகை வந்து கொடுக்கிறார். யாத்திரா 34:4 வாசித்து பார்த்தீங்கன்னா, தனக்கு கட்டளையிட்டபடியே அவ்விரண்டு கற்பலைகளை கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலை ஏறினான். அச்சா, அடுத்து அந்த உபாவம் 10:3 என்ன சொல்றாரு? முந்தின விழுபத்து 2 கற்பலைகளை வெட்டி அவைகளை கையிலே எடுத்துக்கொண்டு மலையின் மேல் ஏறினேன். அது எதை குறிக்கிறது? ஆரம்பத்தில் இருந்த அபிஷேகம், ஆரம்பத்தில் இருந்த வசனம், ஆரம்பத்தில் ஜெபஜீவியம் எல்லாத்தையும் உடைச்சி போட்டாச்சு. உடைச்சி போட்டு இப்போ உனக்கு ஏற்ற மாதிரி டைம் செட் பண்ணாது. ஆரம்பத்தில் எப்படி ஸ்டார்ட் பண்ணியோ அப்படியே செட் பண்ணு. அப்போதான் உனக்கு நான் உனக்கு விடுதலை கொடுக்க முடியும். ஆரம்பத்தில் இருந்தது மாதிரி இப்ப இருந்தாதான் உனக்கு நான் செய்ய முடியும். ஏன் கேட்டா, ஆரம்பத்தில் என்னுடைய வல்லம் உனக்குள்ள வந்தது, நீ டாக்கிங் பண்ண எல்லாம் செஞ்ச. இப்போ அதே காரியத்துக்கு ஜெபிக்கிறேன். ஆனா ஆரம்பத்தில் இருந்த அந்த கிருபை, அந்த வரங்கள், அபிஷேகம், ஜெப நேரம், ஜெப மணி நேரம், வேத வாசிப்பு எல்லாமே போயிடுச்சு. இப்போ 10 நிமிஷம் சன் டிவி ஷார்ட் டிவி ஜெபம் மாதிரி ஆகி போச்சு ஜெபம். மண்டே டு சாட்டர்டே பேட் டிவி, சண்டே ஒன்லி காட் டிவி. மண்டே டு சாட்டர்டே பேட் டிவி, சண்டே ஒன்லி காட் டிவி. அப்படிதான் போயிருக்கு வாழ்க்கை. அவன் ஆண்டு சொல்ற உடச்சி போட்டல்லப்பா, எங்க இருந்து எடுத்தியோ அதே பழக எடுத்துட்டு அப்போ எங்க அதே கொஞ்சம் கூட மாறுற சைஸ் எங்க உடச்சி மறுபடியும் போ, மலையில போ, கற்பனைக்கு செதுக்கு. எனக்கு தெரியும், நீ என்ன ஏமாத்த முடியாது. பாஸ்டர் ஏமாத்தலாம், வெளியில வர ஊழியக்காரன் ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. ஆரம்பத்தில் எப்படி உடச்சி போட்டிய சின்ன ஒரு சென்டிமீட்டர் குறைஞ்சாலும் ஒத்துக்க மாட்டேன். அதே மாதிரி கொண்டு வா. அப்போ அதே மாதிரி கொண்டு வா. எடுத்துட்டு போறான். எடுத்துட்டு போனோடனே எபிரேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5 வாசிங்க. அவர்கள் எப்படிய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று 9ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்த 3ல வாசிக்கிறேன். 2ஆம் தரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. மோசே கேட்கிறார், ஆண்டவரே ஆசிரியர் கூடாரம் செய்யணும்பா, என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு சொன்னா, இப்போ பாஸ்டர் நான் கேட்கிறேன். பாஸ்டர் தான் கர்த்தர் வச்சுக்கல, சொல்லிட்டே வர. அப்ப என்ன சொல்றாரு? 3ஆம் வசனம் எப்படி சொல்றாரு? மோசே கேட்கிற, ஆசிரியர் கூடாரம் எப்படி செய்யணும், ஆசிரியர் கூடாரம் எப்படி இருக்கணும் சொல்லுங்கன்றார். அதை வாசிங்க. மகா பரிசுத்த ஸ்தலம் என்னப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னால் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்கடு பொதிக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொன் பாத்திரமும் ஆரோனுடைய தரித்த கோலும் உடன்படிக்கையின் கற்பனைகளும் இருந்தன. அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன. இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயம் இல்லை. கடுப்பு வருமா வராது? கஷ்டப்பட்டு உபவாசம் இருந்து எழுதியிருக்கு வந்து வார்த்தை கேட்டு வாங்கி நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு அந்த பெட்டியில் இதை மட்டும் வச்சுட்டேன். இப்போ நீங்கள் பெட்டி செஞ்சுட்டு இதெல்லாம் வைக்க போகிறேன்னு சொல்கிறீங்க. ஆசிரியர் கூடாரம் எப்படி இருக்குன்னு என்ன மாடல் கேட்டுல இருக்கிறேன். ஒன்றும் இல்லை, சீரியஸாக பாசனான்னு பேசிகிட்டே இருக்கிற ஒரு விஷயம் எனக்கு பயங்கர எதிர்பார்ப்பு. அவர் எங்கே கொண்டு முடிப்பாருன்னு கரெக்டாக நெக்காத மூமெண்ட்டில் கொண்டு வரும்போது கலை இப்போ இதை கொடுத்து பேச நேரம் இல்லை, கிளம்பிட்டாரு. நான் சொல்லுங்க, அந்த 5ஆம் வசனத்துக்கு கீழே கொஞ்சம் பைபிளை கொஞ்சம் நுறுக்கி படிப்பேன். நேரிட்டு இருந்தேன். இவைகளை குறித்து விவரமாக பேச இப்ப சமயம் கிடையாது. கலந்து போட்டு போயிட்டாரு. சொல்லிட்டு ஆண்டவர் எஸ்கேப் போயிட்டார். இவர் அப்படியே நிற்கிறார். எனக்கு தெரியும், டக்கு நான் கிளம்பி எல்லாம் மோசை வாய விட்டுருவான், எல்லாம் படி பிரச்சனை பண்ணிடுவான். அவன் யோசிக்கிறான், ஐயோ நம்ம தப்பா அவர் தப்பா, கஷ்டப்பட்டு 3 முறை உபவாசம் இருந்து எல்லாம் தேர்ந்து வந்து ரெடி பண்ணி அதை இந்த மனுஷன் வயசான காலத்தில் ஓட விட்டாரு. முதல்ல உடச்சு போட்டு அதே மாதிரி செஞ்சு எடுத்துன்னு வந்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டா பேசினுக்கிறாரு. 2ஆம் தரைக்குள்ளே மகா பரிசுத்தத்தில் கூட இருந்தது. அதில் பொன்னா சேர்ந்து தூங்கலசம் முழுவதும் பொற்கடலில் பொதிக்கப்பட்டிருந்த உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அந்த பெட்டியிலே மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோடைய தலித்த கோலம் லிஸ்ட் போட மோசே எக்ஸைட் ஆயிட்டான். ஆஹா, நெக்காத மூமெண்ட் பாயிண்ட முடிச்சிடலாம், அடுத்து எப்படி ஃபினிஷ் பண்ணாரு தெரியும். சொல்லிட்டே இருக்கும்போது
டப்பு அதற்கு மேலே மகிமையுள்ள கேள்விகள் அதையும் சொல்லணும். அது முன்னாடி முடிச்சிருக்க வேண்டியதானே. அவனை ஈர்த்து வர இருப்பாரு. மகிமையுள்ள கேள்விகள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நின்றுட்டு இருந்தன சொல்லிட்டு அடுத்து பாக்குறான். கூட சொல்ற இவைகளை குறித்து வேற மாதிரி பேச இப்ப நேரம் கிளம்பிட்டார். சில நேரங்களை ஆண்டவர் பேசினே இருப்பார். டப்புன்னு கேப் விட்டுருவார். அந்த கேப்ல நிறைய பேர் சமமாறி விடுவாங்க. ஆண்டவர் பேசினே இருப்பாரு. ஆண்டவர் பதில் கொடுப்பாரு, கிரியை செய்வாரு. சைலண்ட் ஆகிட்ட போதும். ஆண்டவர் எப்போ பேசுறது நிறுத்துறாரோ அப்போ உனக்கு ஒரு மகிழை கர்த்தர் ஆயத்தம் வச்சிருக்காரு. மோசே கானானுக்குள்ள போனானே இல்லையாங்க? போன ஏன் தெரியுமா? அது எழுதிப்படி கானான். மறுரூபமான மகிமையின் கானானுக்குள்ள என்னோட கூட வரதான் நிக்க வச்சார். மகிமையின் கானானுக்குள்ள வரணும். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மோசே ஸ்டேஜ்ல நம்ம யாராவது வச்சுங்க கல்லெடுத்து விட்டுருப்போம். பைட்டாக்கார மாதிரி நான் கஷ்டப்பட்டு வந்துட்டு லூஸா நீ மென்டல் மாதிரி பண்றது பாசிட்டிவ் அப்படி எடுத்துட்டுமே. அதுக்கு நம்ம பெய்பாசத்து பாடி கேட்டு ஆலோசனை இவர்கிட்ட வந்து எது கேட்டோம். இப்போ இல்லை பிற பேசலாமான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன்னு சொன்னா நம்ம சில விஷயங்கள் தேவனிடத்தில் வரும் பொழுது நம்ம எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுவோம். பதில் கொடுப்பாரு. நம்ம ஊக்கமா ஜெபம் பண்ணுவோம். யாருக்கோ கேட்பாரு. நம்ம கணிப்பாடு நம்ம ஜெபத்தை வச்சுக்கிற பதில் வராது. அழுது போராடணும். சும்மா பொறுத்துக்கு ஜெபம் பண்ணுவோம். அவனுக்கு 5 லட்சம் கிடைச்சிடும். நம்ம 2 லட்சத்துக்கு ஜெபம் பண்ணுவோம். மாசம் கணக்காக ஜெபம் பண்ணுவோம். நம்ம இஷ்டத்துக்கு எடுக்க மாட்டது. ஏன்னு தெரியுமா? அவரே எனக்கு செயல்படணும். ஏன் இதை சொல்லுவாருன்னா அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள முதல்ல 2 கற்பலகை, அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வந்துச்சு. அது வைக்கிறதுக்கு தகுதியான ஒரு இடம் எதுன்னு சொன்னா சீத்தி மரம் தான். சீத்தி மரத்துல ஒரு 5 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. 25:10 யாத்ராகம். சீத்தி மரத்தினால் பெட்டி. அடுத்து 13ஆம் வசனம் வாசிங்க. அடுத்து 23ஆம் வசனம் வாசிங்க. அடுத்து 26:15 வாசிங்க. அடுத்து 27 வாசிங்க. போறோம். இப்போ சீத்தி மரம் ஒண்ணுதான். ஆனா தேவனுடைய திட்டம் என்ன? 5 விதமான டைரக்ஷன் செயல்படுது. நீங்க ஒரு ஆள் தான். உங்களுக்கு கொண்டு பல தரப்பட்ட காரியத்தை கத்த செய்ய வல்லவராக இருக்கிறார். பல தரப்பட்ட ஊழியர்களை கத்த செய்ய வல்லவராக இருக்கிறார். என் அன்பான தேவ ஜனமே, யாத்திரா 38 வாசிங்க. கொடுக்கப்பட்ட நேரம் ஏறக்குறைய நெருங்கி போயிருக்கு. அவசரமா ஓடனாலும் கொஞ்சம் சில காரியத்தை சொல்லிட்டு ஓடணும்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த சாதாரண யாரும் கண்டுகொள்ள முடியாத வனாந்தரத்தில் இருந்த சித்தி மரம் எங்க தேவனுடைய பார்வையில பட்ட உடனே அது எங்க வருது? ஆசரிப்பு கூடாரத்துக்கு வருது. ஆசரிப்பு கூடாரத்துல சீத்தி மரத்துல ஒரு பெட்டி செய்றாங்க. சீத்தி மரத்துல இன்றைக்கு செய்யப்பட்ட பொருட்களை தண்ணி, ஆழமான தண்ணீர் 4000 வருஷம் வச்சு எடுத்துருக்கிறாங்க. ஒன்று அரைக்கல, பூச்சி பிடிக்கல, அப்படியே இருக்கலாம். அதுக்கு பேர் என்னன்னா அழிவில்லாத மரம், ஃபயர் ப்ரூஃப். அந்த சீத்தி மரத்தை அமெரிக்க விஞ்ஞானிகள் 2-3 கண்ட்ரி சேர்ந்தவங்க ஒரு பலகை மாதிரி மரம் மாதிரி செஞ்சுட்டு அதை வெண்கல தகட்டினால போட்டு 1200 டிகிரி ஃபேரன்ஹீட் வச்சு விட்டுருக்காங்க. காலையில் எடுத்து பார்த்தா ஒரு சேதமும் கிடையாது. அப்படியே இருக்குது. அந்த ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகள் என்ன சொல்றாரு? நீ ஒரு பலிபீடம். உன்னிடத்தில் வருகிறதெல்லாம் எரிக்கப்படணுமே தவிர பலி செலுத்த வருகிறவனை எரிக்கக்கூடாது. ஃபயர் ப்ரூஃப். அக்கினி எரிக்கப்படுற இடம், பலி எரிக்கப்படுற இடம். அப்போ நாம யாரு? நம்ம கிட்ட வர காரியத்தை நாம பர்ன் பண்ணணும். பிடிக்காத காரியத்தை நம்ம கிட்ட சில சம்பவங்கள் வருதா?
அதை எரிக்கிறத தவிர கொண்டு வரதை எரிச்சிடக்கூடாது. பழைய பாடு காலத்துல பலி எரிக்கப்பட்டதா, பலி கொண்டு வர எரிக்கப்பட்டதா? பாஸ்டர், இன்னைக்கு ஒரு காரியம் தெரிஞ்சுங்க. இந்த சீத்தி மன்ற தன்மை என்னன்னா, பலி எரிக்கப்படணும், வரவனை எரிக்கப்படக்கூடாது. இன்னைக்கு ஒரு சிலர் பார்த்தாலும் சரி, ஐயோ 7 மடங்கு நெருப்பு தெரியும், அப்படியே போயிடுவாங்க. எதுக்கு இந்த 7 மடங்கு நெருப்புல போகணும்? வாடா போயிடும். யாரு? ஒரு சீத்தி மரம். எங்கேயோ காட்டில் அனாதையா இருந்து குத்தப்பட்டு, வேதனைப்பட்டு, அவமானப்பட்டு, நிர்மூலமாக்கப்பட்டு, கண்டுகொள்ள முடியாத, இனம் கண்டுகொள்ள முடியாத, உன்னை ஒருவரும் அசட்டை பண்ண முடியாத இடத்துல வனாந்தரத்தில் தனிமே கொஞ்சம் தண்ணீரை குடித்து, கொஞ்சம் கிருவை பெற்றுக்கொண்டு, கொஞ்சம் தேவனுடைய வார்த்தை பெற்றுக்கொண்டு, உன்னை தன்னைத்தானே பலப்படுத்தி உள்ளான மனுஷனில் உணர்வு, விருப்பம், அறிவு உண்டாக்கி நீ பலப்பட்டபடினாலே என் தேவனுடைய பார்வையிலே நீ விசேஷமானவனாய் காணப்பட்டாய். நீ யார்? நீ யாருங்க? சித்தி மரம். சத்தமா சொல்லுங்களேன், பக்கத்துல கைப்பு சொல்லுங்களேன், நான் ஒரு சீத்தி மரம். அப்படி ஆகிறது. நீ எப்படி வந்து தெரியாது, நீ போகும்போது விசேஷமா போகுது. ஏன் தெரியுமா? அந்த 5 காரியம் உள்ள போக முடியாது. அப்படி என்ன சொல்லிட்டு போறேன், கர்த்தர் சித்தமான தேவன் வாய்ப்பு கொடுப்பானா அந்த 5 காரியத்தை கொடுத்து பேசும். சத்தியமா சொல்றேன், எந்த பைபிள் காலேஜ் போல என் பாஸ்டருக்கு போயிட்டு தமிழ் படிக்க தகராறுங்க. கர்த்தருடைய கிருபையினால கர்த்தர் சொல்லி கொடுக்குறா கேட்கிறேன், அவ்வளவுதான். கர்த்தர் சொல்லி கொடுக்குறா கேட்கிறேன். ஐயா பைபிள் காலேஜ் வச்சிருந்தாரு, நடத்தினார். போய் கேட்டேன், ஐயா எனக்கு சேர்த்துருங்களேன். அவர் ஒரு தட்டிட்டு, வேணாம் மேம், நீ தான் இந்த மாதிரி படிக்கிற ஜெபிக்கிற இல்லை போன்னு சொல்லிட்டு ஒரு பைபிள் கொடுத்தா. எவ்வளோ ட்ரை பண்ணேன், நல்ல போகாது, எவ்வளோ நடந்து தெரியுது. போயிருந்தா ஒரு வட்டத்துக்குள்ள தான் இருக்கு. இது ஒரு பட்டறை, இது பட்டறை. இங்க உருவாக இங்க உருவாக முடியாது. பைபிள் காலேஜ் நல்லா சொல்லி தருவாங்க. ஒரு சில இடங்கள் இருக்குது, நம்ம எதெல்லாம் தெரியக்கூடாது அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய இடம் வந்துடும். இங்க உருவாகாதவன் இங்க உருவாக்க மாட்டான். இத்தனை வருஷம் நீங்க வசனத்தை கேட்டு எவ்வளவு உருவாக்கி தெரியுமா? நாளுக்கு நிறைய சொன்ன உள்ளான மனுஷன் 3 காரியம் இல்லை. வல்லமையாய் பலப்பட்டினா வார்த்தை உன்னை உடைக்கும், அப்படியே முள்ளு குத்தம், நீ உருவாகும், அப்படி உருமாறிடுவே. அந்த சீத்தி மரத்தை ஆண்டவர் மோசே கிட்ட எல்லாம் கேளுப்பா, கூட ஒரு மரத்தை மட்டும் விட்டுறாத. என்கிட்ட அந்த மரம் தான் விசேஷமான மரம். எங்கேயோ இருந்த காட்டில் இருந்து ஆலயத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்து என்ன பண்ண போறேன் தெரியுமா? அதற்குள்ள ஒரு விசேஷமான 3 காரியங்கள் வைக்க போறேன் நான். அந்த சீத்தி மரம் ஒரு விசேஷமானது. தன்னைத்தானே திடப்படுத்தி கொண்ட, ஒரு பலப்படுத்தி கொண்ட ஒரு மனிதனை குறித்து பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் புத்தகம் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகள் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். பாச சொல்ற போல உள்ளான மனுஷன் வல்லமை பலப்படுறது ஒண்ணு, திடப்படுறது ஒண்ணு. அல்லேலூயா. கர்த்தரா ஷத்தரா கபாரியா கர்த்தரா. நீ பலப்பட்டா திடப்படுவ, திடப்பட்டா பலனாகுவ, பலப்பட்டா திடப்படுவ. இது ரெண்டும் மாறி மாறி இருக்கும் பொழுது இதனால பெரிய வரப்போற ஆசீர்வாதம் என்னன்றது நான் சொல்லிட்டு கிளம்பி போறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ தாவீது கர்த்தருக்குள்ளே பலப்பட்டான். அந்த 1ஆம் வசனம் வாசிங்க. வாசிச்சுட்டு வாங்க. அதிலிருந்த ஸ்ரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்துக் கொண்டு தங்கள் வழியை போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பெலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீதின் 2 மனைவிகளாகிய எஸ்ரேல் ஊராளான அகினோவாமும் கர்மேல் ஊராளான
தாவீது மிகவும் வெறுக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். ரலிலே சொல்லுமே. நான் வாசித்திருக்கிறேன். அப்பப்போ ஒரு புது புது காரியத்தை கத்த சொல்லி கொடுப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏற்கனவே தாவீது பலதரப்பட்ட சிக்கல்ல இருக்கிறார். இப்ப தப்பி சிக்லாக்கு வர, அங்கே சிக்லாக்கு அதை மார்க் பண்ணி வச்சுங்க. சிக்லாக் அப்படின்னு சொன்னா இப்ப ஜிக்ஸாக் சொல்றோம் இல்லையா, அதனுடைய உருவகமா வந்ததுன்னு சொல்றாங்க. சிக்லாக் அப்படின்னு இன்னும் விளக்கி சொல்றேன். உங்களுக்கு கரும்பு மிஷின் இருக்குல்ல, கரும்பு மிஷின்ல கரும்பை விட்டா 3 வீல் இருக்குல்ல, வேற டைரக்ஷன்ல போகும். அந்த 3 டைரக்ஷன் போகும்போது உள்ள மாட்டுது பார்த்தீங்கன்னா அந்த சக்கை எப்படி போடுறதே தெரியாது, என்ன பண்றதே தெரியாது. அப்போ இன்றைக்கு நீங்க ஒரு சீத்தி மரமா இருந்தா, நீங்க ஒரு சிக்கப்பட்ட இடத்துல இருந்தா, சிக்கி தவிக்கிற இடத்துல இருந்தா, ஏதோ ஒரு சிக்கல்ல நீங்க மாட்டிருந்தா நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் இன்னைக்கு கூட கொண்டு பெரிய காரியம் செய்வார். அந்த சிக்லாக்க கடந்தாதான் அமலேக்கரை நீங்க கடந்து வர முடியும். அமலேக்கர் என்பது பயமுறுத்துகிற ஆவி, வழிமறிக்கிற ஆவி, தடை பண்ணுகிற ஆவி, ஜீவாதாரத்தை க்ளோஸ் பண்ணுகிற ஆவி. இஸ்ரவேலை ஈர்த்திருந்து வந்தபோது 1 சாமுவேல் 15 வாசிக்க வேண்டாம். அமலேக்கர் வழிமறித்து செய்ய நான் மனதில் வைத்து வைத்திருக்கிறேன். 1 சாமுவேல் 15:3 நினைக்கிறேன். அப்போ அமலேக்கர் என்று வழிமறிக்கிறவன். அப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில உணர்வு, விருப்பம், உணர்வு, உணர்ச்சி, விருப்பம், உணர்வு இருக்குமானா எந்த அமலேக்கர் வழிமறிக்கிறான் என்று நம்ம கண்டு கொள்ள முடியும். அமலேக்கர் வழிமறிக்கிறவன், தடை பண்ணுகிறவன். அப்போ சிக்கல் இருக்கிறான். அதுல இருந்து அமலேக்கர் மேற்கொள்ள வெளில வரான். ஏன்னு சொன்னா தன்னைத்தானே பலப்படுத்தி கொண்ட தாவீது, தன்னைத்தானே திடப்படுத்தி கொண்ட தாவீது. கர்த்தர் அவனை சொல்றார், நீ எனக்கு பிரியமான விசேஷமானவன், நீ எந்த சிக்கல்ல இருந்தாலும் சரி, சிக்கலோடு வெளியில வந்தா அமலேக்கரை துரத்துறா, பயப்படாத, அந்த அமலேக்கருடைய பிரச்சனைக்கு நான் அவனை விடுவித்து பாதுகாப்பேன். இப்ப தாவீது நிலைமை என்ன, குடும்பம் கைவிட்டுச்சு. இன்னொரு பக்கம் சவுல் அவரை கொலை செய்ய தேடுறாரு, இன்னொரு பக்கம் மோவாபியரை தேடுறாங்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அமலேக்கரை தேடுறாங்க, மறுபக்கம் பெருசு தாவீது கொன்று போடுபடி அப்படியே வராங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மோவாபியர் யுத்தம். இந்த சூழ்நிலையில் அவன் நிலைமை எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் நம்ம கடந்து வந்துட்டோம், இதெல்லாம் கடந்து வந்தோம், இதெல்லாம் கடந்து வரலையே. கடந்த வாரம்லாம் எங்களுக்கு அப்படியே ஒரு உபத்திரம், ஒண்ணுமே பண்ண மாட்டான், பேச மாட்டான், சண்டை போடுவான். அப்பதான் ஆண்ட சொல்லி கொடுத்த சீத்தி மாறன் படிச்சல, உனக்கு இது வரும், எவன் உள்ள குத்துறான் வெளியில குத்துறான் நான் காமிப்பேன். ஒண்ணுமே இல்லை, நம்ம வீட்டம்மா போனு ரெஸ்டே இருக்காது, ஒரு பையன் போன் பண்றது இல்லை. ஆண்டு சொல்லிட்டார், போ நான் அவனை முக்கியமான இடத்துல வச்சுட்டேன். நிறைய பேர் அக்கா பேசல, மாமா பேசல, சித்தப்பா பேசல அழுவாங்க. என்ன பொறுத்த கையெடுத்து தோத்திரம் பண்ணு. ஏன்னு கேட்டா கூட இருந்து குழி பறிக்க ஒருத்தரும் கிடையாது, நீயும் கத்தரம் போயிட்டு. ஆண்டு சேர்ந்து கட் பண்ணி விடுவார். அப்போ இங்க முதலாவது சிக்கல்ல மாட்டிட்டா. அடுத்து என்ன சொல்றாங்க, எல்லாரையும் ஒருவரை சிறை பிடித்து ஒருவரை கொன்று போடாமல் அவளை பிடித்துக் கொண்டு தங்கள் வழியை போயிட்டாங்களாம். எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா உன்னோட எடுத்து போயிட்டாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. அவன் மனுஷரும் அங்க அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டது அந்த பட்டணத்துக்கு வந்து விடுவாது, எல்லாத்தையும் எடுத்து போயிட்டு பட்டணத்துக்குள்ள கொல்தி விட்டாங்க. இருக்கக்கூடாது. இன்றைக்கு உங்களுக்கு கூட நல்லா இருக்கலாம், உங்களுக்கு சில முயற்சி பண்ணி நடக்கணும்னா பேசிக்ல கை வச்சிருவாங்க. அஸ்திபாரமே இருக்கக்கூடாது, பேசிக்கே இருக்கக்கூடாது. பேசிக்கு காலி பண்ணும், கவலைப்படாது. கர்த்தர் காலி பண்ண விட மாட்டார், காலியாக்கி விட்டுருவார். உன்னை காலி பண்ண விட மாட்டார், காலியாக்கி விட்டுருவார். ஊர் சொல்ற பேர் சொல்லக்கூடாது. ஊழியத்துக்கு வந்த புதுசு ஐயாக்கு தெரியும். திடீர்னு ஒரு ஃபோன் வருது, பாஸ்டர் உங்களுக்காக ஒரு 30 ஊழியக்காரர் கூடி ஜெபம் பண்றாங்க, ஊழியத்தை கட்டி ஜெபிக்கிறாங்க. நான் சொன்னேன், சந்தோஷம், எனக்கு 2000 ரூபாய் செலவு பண்ணி பிரியாணி வாங்கி கொடுக்கல, பிரியாணி சாப்பிட்டு என் ஊழியத்தை கட்டி ஜெபம் பண்ணுங்க. அடுத்து 2 மாசங்க என் ஊழியத்தை கட்டி ஜெபம் பண்ணாங்க. அந்த ஊழியம் கட்டப்பட்டுச்சு, என் ஊழியம் வளர்ந்துச்சு. கட்டத்துக்கு ஒரு ஆள் இருந்தாதான் கட்டி எழுப்ப கர்த்தர் வருவார். உன்னை எவ்வளவு கட்டணும், யார் சீத்தி மரம், நீ யாரு? வெப்பத்தை தாங்குறவன், இப்படியாப்பட்ட பலியெல்லாம் எரிக்கிறவன், உனக்கு துன்மார்க்கமா எழுப்பிவிட நீ எரிக்காத, உன் சுபாவம் வெளிப்படும். இன்னைக்கு சுபாவத்தை மாத்திக்குமே. உங்கள்கிட்ட யாரெல்லாம் வராங்களா,
அவங்க நிமித்தம் வர காரியங்கள் எரிக்கப்படணும் தவிர அவங்க எரிக்கப்படக்கூடாது. தேவன் சான்ஸ் கொடுக்கிறார். இன்னைக்கு நாளைக்கு திருந்துவான், நாளைக்கு திருந்துவான், நாளைக்கு திருந்துவான், நாளைக்கு திருந்துவான். அப்படி விட 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 கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். எல்லாத்தையும் எடுத்து போயிட்டானுங்க, பட்டணத்தை க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. மகனை நீ பேச போடக்கூடாது, உனக்கு ஆலயமே இருக்கக்கூடாது, இடமே இருக்கக்கூடாது, நீ கர்த்தரை தொழுது கொள்ற, காலி பண்ற போ. ஆண்டவர் பார்த்தார், ஆண்டவர் கம்முன்னு இருக்காரு, என்னென்ன செய்யறாரு செய்யிட்டு போ. இப்ப யோசிச்சு பாருங்கள, மனைவி பிள்ளை எல்லாம் போயாச்சு. அடுத்து அந்த 5ஆம் வசனம், பலன் இல்லாமல் போக மாட்டோம், அழுறதுக்கு கண்ணீர் கிடையாது. சில நேரம் பாருங்க, பிரச்சனை எக்ஸ்ட்ரீமா போயிட்டா அழவே முடியாது, அழுக முடியாது. ஆனா இருதயத்துல அப்படியே பாரமா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீ அழாத, உன் இருதயத்துல ஆழத்தில் இருக்கிற சின்ன சின்ன அலைகளின் சத்தத்தை நான் கேட்கிறேன். அந்த சின்ன சின்ன அலைகளின் சத்தத்தை கேட்டு நான் அந்த அலைகள் மீது நடந்து நானே தேவன் என்று நிரூபிப்பேன். ஏன் தெரியுமா? தன்னைத்தானே பலப்படுத்திக் கொண்டு சீத்தியமாய் மாறினான் தாவீது. சீத்தியமாய் மாறினான். அப்ப 5ஆம் வசனம் இதுதான் ரொம்ப ஹைலைட். தாவீதின் 2 மனைவிகளாகிய எல்லாம் சொல்லிட்டு அங்க என்ன சொல்றாரு வாசிங்க. 35. தாவீதின் 2 மனைவிகளாகிய எஸ்ரேல் ஊராளான அகினோவாமும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாய் இருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள். போறோம் சொல்லிட்டு நாளை காலையில் போகலான்ட்டு இங்க 2 மனைவி பேர் சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு என்னவா? அகினோவா. அகினோவா அப்படின்னா கிருபை அர்த்தமா. 2வது அபிகாயில். அபிகாயில்னா சோஸ், ஆதாரம். அப்போ ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நம்ம கூட நினைப்போம், கிருபை நம்ம விட்டு போயிடுச்சோ, கிருபை நம்ம விட்டு போயிடுச்சோ. எக்ஸ்ட்ரீமான பிரச்சனை வரும்போது நமக்கு இருந்த சோஸ் எல்லாம் போயிடுமோ, போயிடுச்சோ. கிருபை இருக்குது, கிருபை போல, ஆனா அந்த டிப்ரெஷன் போயிட்டான். கிருபை போயிடுச்சோ, கிருபையும் போயிடுச்சு போல நம்மளை விட்டு. ஆனா தேவன் கிருபை எடுக்கல, கிருபை இருக்குது, அந்த எண்டுக்கு போயிட்டாங்க. 2வது சோஸ், நமக்கு எதெல்லாம் ஆதாரமா, நமக்கு எதெல்லாம் முதல்ல பிரியாரிட்டி இருந்ததோ அதெல்லாம் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு, ஒண்ணுமே இல்லை. அப்போ அவன் என்ன ஆவியார் எழுதுறாரு பாருங்க, கல்லறிய வேண்டும் என்று. அந்த நேரத்தில் என்ன நடக்கும்? எல்லாம் 6 பேர் சுத்திட்டானுங்க. ஒரு கல்லடிச்சா தாவீது காலி. தாவீது அந்த நேரத்துல இவரால் உருவாக்கப்பட்டவங்க. இன்றைக்கு உங்களுக்கு எங்க தெரியல ஆப்பு வைக்கிறாங்க, உங்களால் உருவாக்கப்பட்டது ஆப்பு வைப்பாங்க. இருக்கிறதுல டேஞ்சரான பிரயாணம் எதுன்னு கேட்டா, நல்லவங்க போல நடிச்சு நம்மோட கூட பிரயாணம் பண்ணாங்க பாருங்க, அதான் டேஞ்சரான பிரயாணம். தாவீதால 400 பேர் 600 பேர் உருவாக்கப்பட்டு இப்ப வந்துட்டாங்க கல்லெறியத்துக்கு. தாவீது கம்முன்னு இருக்காரு. இங்க ஒரு ஹைலைட் என்னன்னா, 600 பேர் ஒரு கல் விட்டா தாவீது காலி. கூட கல் கிடையாது. அந்த காலத்துல 500-600 செங்கல் தூக்கிட்டு அசால்ட்டா ஓடுவாங்க அந்த கல்லெறியவங்க. கல்லெறிய வித்தப்பட்டவங்க. அந்த உண்டிகோல் சொல்றோம் இல்லையா, இப்போ உண்டிகோல் கிடையாது. ஒரு செங்கல் வச்சாலும் கரெக்டா தாவீது கரெக்டா டப்புன்னு ஒரு செங்கல் தான் ஒரு உண்டிகோல். ஒரு உண்டிகோல் செங்கல் வேகமா போகுமா, அவ்வளவு பலசாலிங்களா. 500-600 செங்கல் எடுத்துட்டு அசால்ட்டா போகலாம். அப்போ தாவீது நிக்கிற ஒரு கல் விட்டா தாவீது காலி. அங்கதான் ஆவியானவர் எழுதுறார், தாவீது தன் தேவனாகி கர்த்தருக்கு தன்னை திடப்படுத்தி கொண்டான். யாரு? கர்த்தரை எழுதுறார். அப்போ உன்னை குறித்து கர்த்தர் சாட்சி சொன்ன என்னன்னு சொன்னா, இந்த மாதிரி சர்க்கம்டன்ஸ் வரும்போது, சூழ்நிலை வரும்போது கர்த்தர் சொல்லணும், நீ எனக்குள்ளே திடப்பட்டு விட்டாய், நீ எனக்குள்ளே பலப்பட்டு விட்டாய், நீ எனக்குள்ளே திடனா இருக்கிறாய், அத்தனை காரியங்கள் மீறி ஒரு விரல் கூட அசையாதபடி நான் பாதுகாப்புன்னு சொன்ன உடனே கர்த்தர் தாவீதோட பேசுற உடனே அந்த 7ஆம் வசனம் வாசிங்க. தாவீது அமலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதிடத்தில் கொண்டு வந்தான். முதலாவது சிக்கலான சூழ்நிலை, 2வது அமலேக்கு தாண்டி வந்துட்டான், 3வது கிருபை போயிடுச்சோன்னு ஸ்டேஜ், 4வது இருந்த சோஸ் எல்லாம் போயிடுச்சு, ஒண்ணுமே பண்ண முடியாத ஸ்டேஜ். அடுத்து இங்கதான் ஹைலைட், அகிமெலேக்கு குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி எல்லாம் போயிடுச்சு. நிக்கிறானுங்க, அவன் பாரு ஆசாரியனை பார்க்கறான், ஒரு ஊழியனை பார்க்கறான், ஆசாரியனை. இன்னைக்கு சபை என்ன பண்ணுது? பிரச்சனை சொன்னா மாமா கிட்ட போகுது, பிரச்சனை சொன்னா மச்சான் கிட்ட போகுது, பிரச்சனை சொன்னா முதல் ஆலோசனை குடும்பத்தை ரட்சிக்கப்படாத மூத்த பெரியவங்க கிட்ட போகுது. அவங்க உன்னை கலக்கி குலைக்கி, உனக்கு என்ன பிரச்சனை முதல்ல இங்க பார், ஆசாரியனை பார். சபையில இந்த சபை உண்மையாக ரொம்ப சந்தோஷம்.
சபைக்கு ஒரு உத்தரவாதமா உங்களை தியாகம் பண்ணி உழைக்கிறீங்க, அதன் பலன் நிச்சயமா உங்க சந்ததி மேல வரும். சந்ததி மேல வரும். நீங்க 100 ரூபா செலவு பண்ண கர்த்தர் 1 லட்சமா தருவார். அப்படியேப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். அப்படியேப்பட்ட தேவன். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. உன் சொந்த காரியம் எதுவா இருந்தாலும் நீங்க வந்து கூட்டிடுங்க. அதுக்கப்புறம் கர்த்தர் நடக்கிறது என்னன்னு பாருங்க. இன்னைக்கு ஊழியக்காரன் மதிக்கிறதே கிடையாது. எல்லாம் முடிச்சு கடைசியா வருது. ஆனா எல்லாம் கூடிச்சு முதல்ல இந்த அபியந்தாரை நோக்கி பார்க்கிறார், ஆசாரியை நோக்கி பார்க்கிறார், ஆசாரியை நோக்கி பார்க்கிறார். ஆசாரியை நோக்கி பார்த்த உடனே ஆண்டவர் சொல்றார், நீ போ, என்ன நடக்கும் பாருங்க. அடுத்தது 18-19 வாசிங்க. சொல்லுவோமே, தாவீது திடப்பட்டு எல்லாவற்றையும் திருப்பி கொண்ட காரணம் என்னன்னா, அவன் சீத்தியமா மாறிட்டான், பெண்கள் வலிவிடமா மாறிட்டான். எதுவும் அவனை எரிக்காது. வரதும் இதை எரிச்சிருவான், ஆட்களை எரிக்க மாட்டான். அவன் நினைச்ச 6 பேர் அசாத தள்ளி விட்டு போயிடலாம். இன்றைக்கு கர்த்தர்களோட பேசுவாரானால், உங்களுக்கு விரோதமா எத்தனை பேர் எழுந்தாலும் அவங்க நிமித்தம் வருகிற உங்கள் மீது விழுகிற அந்த காரியம் எரிக்கப்படுகிறதை தவிர அவர்களை எரித்து விடக்கூடாது. நாம யாரு? சேர்க்கிற கூட்டம், சிதறடிக்கிற கூட்டம் இல்ல. எனக்கும் என் மனைவி சேர்த்தா சொல்றேன். அம்மா கூட்டம் அப்பா கூட்டம் இல்ல. அம்மா கூட்டம் அப்பா கூட்டம் சொல்லி ஒரு கட்சி தனியா நிக்குது. நம்ம ஏசப்பா கூட்டம். பேசுறது பிடிக்கலன்னு சொல்றவங்க அல்ல சொல்லுங்க. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. முடிக்கிற ஸ்டேஜ் வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஏன் முதலாவது வெல்லப்படணும்னு சொன்னா என்ன வேணும்? உணர்வு, அறிவு, 3 இருக்கணும். இது 3 இருந்தா உள்ளான மனுஷனை வெல்லப்படலாம். பாச வல்லமையாக வெல்லப்பட்டா கர்த்தருக்குள் திடப்படலாம். கர்த்தருக்குள் திடப்பட்டா சிக்கலான வாழ்க்கையில் வெளில வந்தா அமலேக்கனை நீ ஜெயிச்சிருவ. அமலேக்கனை ஜெயிச்சுட்டா அகினோவா இழந்து போன கிருபை பெற்றுக் கொள்ளுவ, இழந்து போன ஜோசப் பெற்றுக் கொள்ளுவ. அந்த ஆதாரம் ஒன்றை நம்ம கர்த்தர் உனக்கு திருப்பி கொடுத்துருவாரு. கர்த்தருடைய கிருபை. ஆபரேஷன் பண்ணி 7 வருஷம் ஆகுது. போன் எடுத்துட்டாங்க. ஊருக்கு போயிட்டு வந்து எங்களுக்கு தெரியல, ஒரு சின்ன பெயின் மாதிரி வந்தது. அது அடுத்துனா ஒரு பஸ் மாதிரி எடுத்துட்டேன். உடனே ஆபரேஷன் பண்ண டாக்டர் இதை போய் மறுபடியும் பாருங்கன்னாரு. போன உடனே இந்த டாக்டர் என்ன பண்ணுற, பழைய ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இன்னைக்கு ஓபி போட்டு கையை அறுக்கணும் இருக்குன்னான். அந்த ஏமா டாக்டர் இருந்தான். உடனே நீங்கள் போ, அந்த ரூமுக்கு வரேன், எக்ஸ்ரே மட்டும் எடுப்போம். எக்ஸ்ரே எடுத்தா கத்திர திரும்ப கிளீனாக இருக்குது. 10 நாள் ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருக்குறாங்க. 10 நாள் கொடுத்து வாங்க, தேவைப்பட்டா செக் பண்ணுவோம். ஏசு நாமத்தில் நாங்கள் ஒரு சீத்தியம் வரும். ஜோம் பண்ணி கத்தருக்கு சுகபலத்துக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய காரியங்களுக்கு, நிறைய சபைகளுக்கு கத்தர்களை சாட்சியை வச்சிருக்கிறார். ஐயா எங்களை அபிஷேகம் பண்ணது ஐயாவுக்கு தெரியும். அநேக சபைகளை உருவாக்குறதும் சபைகளை பலப்படுத்த முடியும் கத்தர் கொடுத்துருக்கிறாரு. அந்த ஓட்டத்தை கரெக்டாக ஓடணும். ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட புதுசு 5 வருடம் ஃபங்க்ஷன் ஆகும், 9 வருடம் ஃபங்க்ஷன் ஆகும். எது தெரியாது, தடுமாறுவீங்க. நீங்கள் ஞானமாக தேவ சமூகத்தில் வந்து இங்கே அமரும்போது ஆவியானவர் பேசுவார். ஐயா 2-3 முறை கூப்பிட்டாரு, இதை வச்சு அதை வச்சு தரேன் வேணாட்டு. அப்புறம் சொன்னார், நான் ஜோம் பண்ணேன், உன் மேலே ஒரு அபிஷேகம் இருக்குது, உருவாக்குற அபிஷேகம், சபைகள் உருவாக்குற அபிஷேகம், சபைகள் அப்போஸ்தலர் போல பலப்படுத்துகிற அபிஷேகம் மேலே இருக்குது, நீ அந்த வழியே போன்னு சொல்லி அன்னைக்கு ஆரம்பிச்சுக்கிறீ இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த நடையில கரெக்டா இருக்குங்க. இப்போ நடந்தது என்ன? தன்னைத்தானே பலப்படுத்துறேன்னு சொன்னா சிக்கலாக்களே இருந்திருப்பான். தன்னைத்தானே பலப்படுத்துறேன்னு சொன்னா அமெரிக்க வந்து இவனை மேற்கொண்டிருப்பான். தன்னைத்தானே பலப்படுத்துறேன்னு சொன்னா எழுந்து கூட கிருபையை பெற்றுக் கொடுக்க மாட்டான். தன்னைத்தானே பலப்படுத்துறேன்னா எழுந்த ஆதாரத்தை பெற்றுக்கொள்ள மாட்டான். கர்த்தர் சுத்த கிருபை தேவனுடைய மகிமைக்கு சொல்றேன்னா, செங்கல்பட்டுல பெரிய பிஷப் இருக்கிறார். அவருக்கு 1000 பிஷப் தெரியும். அக்டோபர் 2 21 ஃபாஸ்டிங் ப்ரேயர் கடைசி நாள் மீட்டிங் போட்டாருங்க. அவர் சொல்றாரு, எல்லாம் வருவாங்க பாஸ்டர், கதாச்சிட்டு போயிடுவாங்க. எத்தனோ பிஷப் மீறி கூட போட்டிருக்கிறேன் நான். அவர் முக்கியமான மனுஷன். செங்கல்பட்டில் சரியான நாள் 21 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர். வசன நேரம் வந்துச்சுங்க. ஸ்டார்டிங் ஜெபம், வசனம் ஃப்ளோ ஆகுது. வசனம் ஃப்ளோ ஆக பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட் கட்டி நகை போடாத பியூர் பெந்தோபஸ்து 25 வருஷம் விசுவாசி ஆடுது. எனக்கு புரியல.
அப்படியே வலையில மாட்டின மாதிரி வந்து ஊது, பொத்துன்னு விழுது எல்லாமே. அந்நிய பாஷை பேசுறவங்க, அபிஷேகம் நடத்துறவங்க பொத்துனது கீழே விழுற, ஆடுறாங்க, அப்படியே கை கால முடிவு. நான் கண்டுக்கல, வசனத்துக்குள்ள போயிட்டே இருக்கு. கடைசியா ஒரு ஜெபம் அவர்கிட்ட கொடுத்த உடனே சொல்லுது, நான் இங்க சபைக்கு ஒரு வெளியில போய் அந்த சடங்குல கலந்துப்பேன், அந்த திதியில கலந்துப்பேன், அந்த சடங்குல போய் உட்காந்துப்பேன், அந்த சாப்பாடை சாப்பிடுவேன். யார்கிட்ட என் கூட போனது தங்கச்சி 3 பேர் ஒருத்தர் சடங்கு போலங்க. எங்க அப்பா சொன்ன செத்தவர்கள் யாரா கொல்லி வைக்கிறது. நான் விசுவாசம் சொன்னேன், உனக்கு ஓலை கிடையாது, பெட்டி தான். அவர் என் ஊழியை புக் பண்ணி கொடுத்துட்டு கடைசியில் சொந்தக்காரனுக்கு சொல்லிட்டாரு, என் பையன் ஊழியத்துக்கு போயிட்டு எனக்கு சடங்கு செய்ய மாட்டான். ஏன் தெரியுமா? ஆரம்பத்தில் நின்ன கத்தை நிற்க வச்சுட்டார். இன்னைக்கு மாமனுக்கு மச்சானுக்கு பார்த்து கத்தரை விட்டு போடுறது. யோசேப்பு சொல்லுவோம், கொஞ்ச நேரம் இன்பத்துக்காக உன்னை திருப்திப்படுத்திய தேவனை துக்கப்படுத்த வேதனைப்படுத்த நான் விரும்பவில்லை. உன் உறவு போனா போது கர்த்தர் பல உறவோடு தருவார். ஒரு நெல்லு ஆச்சரியம் எனக்கு. அந்த சபைக்கு 15 வருஷமா போறேன். 25 விசுவாசி ஒயிட்டு கட்டி அப்படி சர்வ மாதிரி சீருது. ஏன்? உள்ளான மனுஷன்ல பலன் கிடையாது, உணர்வு கிடையாது, விருப்பம் கிடையாது, அறிவு கிடையாது. இன்றைக்கு அந்த ஆவி இங்க 1-2 இருக்குமானால் கர்த்தர் அதை அப்புறப்படுத்தி விடுவாராங்க. எங்களுக்கு கிடையாது கஷ்டம், துக்கம் கர்த்தருக்கு இல்ல, உங்களுக்கு தான் அவமானம். உங்களுக்கு தான் அவமானம். சிட்டா சொல்லு, அவன் கொடுக்க வேண்டிய நன்மை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, உன் தர வேண்டிய தரலாம் பரவாயில்ல. அவன் உன்னை கொண்டு போய் பரதேசத்தில் சேர்க்க மாட்டான், பாதாளத்துக்கு வழி திறந்துருவான். நீ பாதாளத்துக்கு ஆயத்தமா இல்ல பரதேசிக்கு ஆயத்தமா? இன்றைக்கு சீத்தி மரம் சொல்லுகிறது. சீத்தி மரமாகிய நான் ஆசரிப்பு கூடாரத்தில் வந்த உடனே என்னில் வைக்கப்பட்ட கற்பனை ஆகிய 613 தோராவை நான் போதித்திருக்கிறேன். மண்டாவாகிய வசனத்தை தந்திருக்கிறேன். பொற்பாத்திரமாகி இருதயமாகி அந்த பொற்கினியிலே நான் என்னுடைய வல்லமை வைத்து ரத்தத்தினால் ஊற்றப்பட்ட உடன்படிக்கை அன்றைக்கு கிரிக்கப்படாதபடிக்கு என் மகத்துவத்தை வெளிப்படுத்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே சீக்கிரம் எல்லாவற்றையும் தாங்கும் என்று நின்று பிடிக்கும் என்று குறித்த கோலை வைத்திருக்கிறேன். 110 வருஷம் புறப்பட்ட கோல் ஒருபோதும் தொடர்ந்து போவதில்லை, ஒருபோதும் நிர்மூலமாகவில்லை, ஒருபோதும் அது காய்ந்து போவதில்லை, தீந்து போவதில்லை. சுற்றி இருக்கிற 11 கோல்களுக்கு மேலாக குறிக்கப்பட்ட கோலாய் மாறிட்டு சீத்தி மரத்துக்குள் இருந்தபடியாக தேவஜனமே, உன் கை கால்களை பற்றி கேட்குது. ஒரு சீத்தி மரம் இன்றைக்கு விட வேண்டியவர்களை விடு, பிடிக்க வேண்டியவர்களை பிடி. இயேசுக்காக கரை செலுத்து, மற்றவர்களுக்காக இக்கரை செலுத்தாரு. இயேசுக்காக சாவரன்னு சொல்லுவோம், இயேசுக்காக சாவர நீ வாழ்ந்துக்கான். ஏன் சீத்தி மரத்தை தெரிந்து கொண்டா தெரியுமா? எத்தனை ஆயிரம் வருஷம் ஆனாலும் என்னுடைய வார்த்தை தாங்கி நிற்கிறது. எத்தனை ஆயிரம் வருஷம் ஆனாலும் அதற்குள்ளே என்னுடைய வார்த்தையாக ஒரு வாக்கியம் போல வைத்தாது ஒருபோதும் கெட்டு போகாது. ஏன் இந்த பொற்பாத்திரத்தை வச்சு இருதயமாகிய பொற்பாத்திரத்துக்குள்ளே என் மண்ணாவை வைத்திருக்கிறேன். அப்பொழுது ஆவியானவன் மீது அசைவாடுவார். நீ யாரு? காட்டில் இருந்து அனாதையாக்கப்பட்ட, ஒருவரால் கண்டுகொள்ளப்பட முடியாத, யாராலும் எல்லாரும் வெறுத்து தள்ளப்பட்ட, ஒதுக்கி தள்ளப்பட்ட, உன் குடும்பத்தாலே முத்திரை குத்தப்பட்ட, உன் இளைஞர மத்தியிலே உன்னை நோங்கி அழிக்கப்பட்ட ஒரு சிதறலாய் கர்த்தர் வைத்தார். ஆனால் கர்த்தர் உன் நொறுக்குதலை கண்டார், உன் துக்கத்தை கண்டார், உன் வேதனை கண்டார், குத்தப்பட்ட உன் காரியங்களை கண்டார், வெளியே குத்தப்பட்ட காரியத்தை கண்டார். எல்லாவற்றையும் உடைத்தார். உடைத்து அந்த சீக்கிமை கர்த்தர் பலிபீடமாக்கி, வெண்கலத்தை பலிபீடமாக்கி, கண்டாய் மாற்றி, மேதையை மாற்றி, கதவாய் மாற்றி, அந்த வெண்கல தகடை பொற்தகடு பதித்து அப்படியே உடன்படிக்கை பெட்டியில் அப்படியே தேவன் முழுவதுமாக பொற்தகடு பதித்து கேருபீன் சேராவன் வைத்து அதன் மேலே தேவன் உட்கார்ந்திருக்கிறார். எங்கேயோ இருந்த சீத்தியில கொண்டு வந்து உடன்படிக்கை பெட்டி செஞ்சு தங்கத்தால பொற்தகடை போட்டு கேருபீன் சேராவன் மத்தியில என் அப்பா இயேசு கம்பீரமாக உட்கார்ந்திருக்கிறார். அந்த கம்பீரத்தை பெற்றுக்கொள்ள சுபாவம் மாறும், காரியம் மாறும். அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு சபை ஒரு உணர்வுக்குள்ள வந்திருக்குன்னு நினைக்கிறேன்.
வராமல் இந்த செய்தி எப்படியே போய் பரவிடும். இன்றைக்கு நீங்க ஏன் கட்டில் இருக்கிறீங்க, ஏன் வெளியில வர முடியலன்றது தன்னைத்தானே பலப்படுத்தி கொண்டான். உள்ளான மனுஷன் வல்லமையார். இந்த 3 கான்செப்ட் இருந்துட்டே இருக்கும். தன்னைத்தானே பலப்படுத்தி கொண்டபடினாலே 600 விரல்களுக்கு தப்புவித்தார், சிக்லாக்கு தப்புவித்தார், அமெரிக்கு தப்புவித்தார். இது வந்த உடனே அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும் இல்ல, அபியத்தார் நோக்கி பார்த்தான். இன்றைக்கு எதுவாக இருந்தாலும் ஊழியக்காரர் கணம் பண்ண நினைச்சீங்க. உங்களோட வயசுல பெரியவங்க சின்னவங்க இருக்கலாம். ஊழியக்காரர் கணம் பண்ண ஆரம்பிங்க. எந்த பிரச்சனை அபியத்தாரின் ஆசாரியை நோக்கின உடனே என்ன நடக்குது? அமெரிக்கை பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் அந்த 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் தன்னுடைய 2 மனைவிகள் தாவீதை விடுவித்துக் கொண்டான். நீங்க நினைக்கலாம் 2 பொண்ணு லவ் பொண்ணு போயிடுச்சு, திரும்பி வருமானு கேட்கலாம். போன 2 பொண்ணு திரும்பி வராது, எழுந்து போன 2 கிருபை திரும்பி வரும். தாவீது 2 மனைவி திருப்பி கொண்டான் இங்க போட்டுக்குது. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல அவன் எழுந்து போன கிருபையை ஜோசேப் ஆதாரத்தை பெற்றுக்கொண்டான் வரும். நிறைய பேர் நினைப்பாங்க எழுந்து போன 2 மனைவி பெற்றுட்டான். உன்னை விட்டு போன 2 பாய் ஃப்ரெண்ட் திரும்பி வரும் நினைக்காத. உன்னை விட்டு போன 2 கேர்ள் ஃப்ரெண்ட் திரும்பி வரும் நினைக்காத. உன்னை விட்டு போன கிருபையும் ஆதாரமும் திரும்பி வரும். அது சொல்றா தாவீது ஒன்று குறைபடாமல் எல்லாவற்றையும் ஒன்று குறைபடாமல் திருப்பி கொண்டான். அது 26 வாசிங்க. 26 27 நான் முடிக்கிறேன். தாவீது சிக்லாகுக்கு வந்தபோது அவன் கொள்ளையாடினவைகளிலே தன் சிநேகிதராகிய யூதாவின் மூப்பருக்கு சிலவற்றை அனுப்பி, இதோ கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளையில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாத பாகம் என்று சொல்ல சொன்னான். யார் யாருக்கு அனுப்பினான் என்றால், பெத்தேலில் இருக்கிறவர்களுக்கும், பெத்தான ராமோத்தில் இருக்கிறவர்களுக்கும், யாத்தீரில் இருக்கிறவர்களுக்கும், ஆரோவேரில் இருக்கிறவர்களுக்கும், சிப்மோத்தில் இருக்கிறவர்களுக்கும், எஸ்தேமோகாவில் இருக்கிறவர்களுக்கும். போற பட்டி நீண்டுட்டே போவோம். எங்க ஒண்ணும் இல்லை நாச்சோ அங்கேயே வந்து எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். எங்க ஒண்ணும் இல்லை நாக்குனாங்களோ அங்கே இருந்து நீ எல்லாருக்கும் பங்கிடுவே. எங்க எல்லாத்தையும் எடுத்து எங்க வரா, எந்த சிக்லாக்ல ஒண்ணுமில்ல கொல்தி போட்டாங்களோ அந்த சிக்லாக் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரான். அந்த சிக்லாக் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து உச்சிதமான எல்லாத்தையும் தனக்கு எடுத்துக்கொண்டு, தன் குடும்பத்துக்கு எடுத்துக்கொண்டு, தன் கூட இருந்தவர்கள் எடுத்துக்கொண்டு, நல்லா கவனிங்க, எல்லாத்தையும் உச்சிதமானதை எடுத்துக்கொண்டு வந்து முதலாவது தனக்கு, தன் குடும்பத்துக்கு, தன் ஊழியத்துக்கு, பிள்ளைகளுக்கு கூட இருந்தவர்கள் எடுத்துக்கொண்டு, அதுக்கப்புறம் இருக்கிறத பிக்ஸட் டெபாசிட் பண்ணல. மனைவி பேர்ல பையன் பேர் பிக்ஸட் டெபாசிட் பண்ணல. இஸ்ரவேல் கோத்திரத்து மூப்பர்களுக்கு அனுப்பினான். ஒரு சீத்தி மரம் என்ன வேலை செய்து பார்த்தீங்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உள்ளான மனுஷனை வல்லமையை பலப்படணும். நீ திடப்படணும். கர்த்தர் சொல்லணும், நீ திடப்பட்டுட்ட எல்லாத்தையும் திருப்பிக் கொள்வது. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுமே. கபாலா சந்தரா கதரா கதரா கத்தரா மணவாளன் கர்த்தர்